All right. Good morning. Sorry. Good evening, my dear students. Hi, Good everyone. evening. Yeah, good evening. Am I audible, guys? Can you hear me? The voice clear, எல்லாருக்கும்? Clear இருக்குது. Yes. All right. Yes, sir. Okay. So, first of all, again, I'm just going to welcome all of you to our first day free session of our International English Diploma. Okay, I think you may have seen our video that we did as an introductory session before. நாங்க முதலாவது இன்ட்ரோ செஷனா செஞ்ச இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இன்றைய செஷன்ல நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களை சொல்லிக்கிறோம். ஓகே, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு பிறகு இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன செய்யலாது, இப்போ நாளைக்கே எனக்கு இங்கிலீஷ் வந்துடணும்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு ஒரு 10 நாள்ல இங்கிலீஷ் வந்துடணும், 5 நாள்ல இங்கிலீஷ் வந்துடும் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நாங்க போக முடியும் இல்லையா? இப்போ எடுப்புக்கே நாங்க என்ன செய்யலாது, டக்குன்னு ஃப்ளைட்ல பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த அந்த லெவலை நாங்க நிச்சயமாக அடைஞ்சு கொள்வோம். ஓகே, ரைட். அதுல நமக்கு கட்டாயமா ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங், ஒரு இங்கிலீஷை இல்ல ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு முதலாவது தேவை எப்பவுமே வேர்ட்ஸ், சொற்கள் நமக்கு தேவை. சொற்கள் இல்லைன்னு சொன்னா நம்மளால கட்டாயம் டெஃபினட்டா ஒன்றுமே செய்ய இயலாது. ரைட். உதாரணத்துக்கு என்ன பெட்ல தலைவாணியும் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தலைவாணிக்கு தெரியாது, போடுங்கண்டா தெரியாது, பெட் மட்டும் தெரியும் இங்கிலீஷ்ல அப்படின்னா நம்மளால இங்கிலீஷ்ல கதை கேளாது இல்லையா? ரைட். அப்ப சொற்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட இங்கிலீஷ் லேர்னிங்க்கு. ஓகே, அதே போல as well for all the language skills. அடுத்தது சொற்கள் தெரிஞ்சா போதுமா? இல்ல. சொற்களை வச்சு எப்படி சென்டென்ஸ் உருவாக்குற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராமர், இதான் சொல்லும் கிராமர் ஸ்கில்ஸ்னு சொல்லி. கிராமர் ஒன்று இல்லாம டெஃபினட்டா எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? உதாரணத்துக்கு சொற்கள் தெரியும்னு வைங்க. ரைட். கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்குங்க அல்லது கடைக்கு போய் சாக்லேட் வாங்குங்கண்டா நமக்கு கடைண்டா ஷொப்புன்னு தெரியும், போண்டா கோண்டு தெரியும். ரைட். அதே போல வாங்குங்கண்டா பைண்டு தெரியும். அதே போல சாக்லேட்னா சாக்லேட்னு தெரியும். இப்ப இதை வச்சுட்டு சாக்லேட் பை கோ ஷாப் இப்படின்டா பில இல்லையா? கம்ப்ளீட்டா ராங். அது நாங்க என்ன செய்யலாது, அப்படி சொல்ல இயலாது. அப்ப நமக்கு ஒரு ஓர்டர் கட்டாயம் தேவை. எந்த ஓர்டர்ல சென்டென்சஸ் உருவாக்குற அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா கட்டாயமா அந்த ஓர்டர் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதான் நாங்க கிராமர் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். கிராமர்ல அதான் படிப்போம். ஓகே, தமிழ் வேற இங்கிலீஷ் வேற. தமிழ் மூலமாக நாங்க இங்கிலீஷ் படிக்கிறதுனால தமிழை போலவே இங்கிலீஷ் வரும்னு ஒரு காலமும் எதிர்பார்க்க கூடாது. ரைட். தமிழ் லாங்குவேஜ் மூலமா நாங்க படிக்கிறோம் இங்கிலீஷ், அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி தமிழை மாதிரியே எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எடுத்துக்க இயலாது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே உள்வாங்கி நம்ம பேச பழகினா தான். ஓகே, ரைட். இப்ப வேர்ட்ஸையும் கிராமரையும் வச்சு சென்டென்சஸ் உருவாக்கிட்டோம். இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி 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 நல்ல பெஸ்டான ஒரு ப்ராக்டிஸ் உண்டு டெஃபினட்டா நாங்க பண்ணி ஆகணும். சரி, இப்ப ப்ராக்டிஸ் பண்றது சரியா பிழையா இல்லது என்ன நம்ம போற வே சரிதானா இல்லையாண்டு நமக்கு கட்டாயம் ஒரு ஃபீட்பேக் ஒன்று வேணும். டெஃபினட்டா ஃபீட்பேக் வேணும். ஏன்னா ஃபீட்பேக் இல்லாம இது சரியா பிள்ளையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு ஒரு லெக்சர் ஒன்று கட்டாயம் தேவை ஃபீட்பேக், இது சரி பிள்ளைன்னு பாக்குறதுக்கு. அப்ப ஃபீட்பேக் முடிய அடுத்தது என்ன செய்யணும், ஆக்டிவ் ப்ராக்டிஸ். அது என்ன சார் ஆக்டிவ் ப்ராக்டிஸ்? ஃபீட்பேக் முடிஞ்சு அவங்க கரெக்ஷன் பண்ணதை நீங்க என்ன செய்யணும், ரைட், இதை மாத்தி திருப்பி ஒருக்கா எஃபெக்டிவா திருப்பி ஒருக்கா பண்ணணும். கரெக்ஷன் பண்ணி அந்த சரியாக்கினதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ரைட். இப்போ இதுகள் தான் நமக்கு கட்டாயமா ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு தேவை. அப்ப சென்டென்சஸ்னு சொல்லும் பொழுதோ இப்ப நமக்கு தேவை பிள்ளைகள் நல்லா விளங்கிக்கோங்க, நம்ம இங்கிலீஷ் கதைக்கணும் அப்படிதானே? இங்கிலீஷ் நம்ம பேசணும், பேசி பழகணும். ரைட். அப்ப இங்கிலீஷ் பேசணும்னா நமக்கு சென்டென்சஸ் உருவாக்கணும் இல்லையா? சென்டென்சஸ் உருவாக்கினா தான் நம்மளால கதைக்கணும். சென்டென்சஸ்னா வசனங்கள், வாக்கியம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப இந்த சென்டென்சஸ் எப்படி உருவாக்குற, என்ன மாதிரி சென்டென்சஸ் நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்கள். நமக்கு இவ்வளவு சென்டென்சஸ் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம பழகி இந்த ஓர்டர்ல தான் உருவாக்குறேன்னு தெரிஞ்சு அங்கால நம்மளை தாண்டி ஒன்றும் இல்லை. நம்மளால டெஃபினட்டா கதைக்கலும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு பாருங்க, நான் தமிழ்ல சொல்றேன், இதை தவிர வேற ஏதாவது வசனங்கள் இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல்ல பாருங்க, கமாண்ட்ஸ் அல்லது நாங்க ஓர்டர்ஸ்னு சொல்லுவோம். கமாண்ட்ஸ்னு சொன்னா என்ன? நாங்க ஒருத்தருக்கு ஒரு கட்டளை இடுறது, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது அல்லது செய்யாதீங்கன்னு சொல்றது. கடைக்கு போங்க, வீட்டை துப்புரவாக்குங்க, பெட்டை கிளீன் பண்ணுங்க, கட்டில தூக்குங்க, டிவிய போடுங்க,
சத்தம் போடாதீங்க, பிளேட்ட உடைக்காதீங்க, கார தொடாதீங்க, போனை எடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? கமாண்ட் சொல்லுவோம். ஆர்டர் குடுப்போம் இல்லையா? இது ஒரு வகையான வசனம் பிள்ளைகள். இது ஒரு வகையான சென்டென்ஸ். நாங்க என்ன செய்றோம்? ஆர்டர் குடுக்குறோம். இல்லையா? கமாண்ட் பண்றோம். ஒருத்தருக்கு இப்படி செய்யுங்க அல்லது செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்றோம்? ஆர்டர் குடுக்குறோம். இது ஒரு வகையான சென்டென்ஸ். ரைட்டா? அடுத்தது பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்றது. நம்ம ஆர்டர் பண்ணாம, செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லாம, செய்ய இயலுமான்னு சொல்லி கேட்கிறது மரியாதையா. கொஞ்சம் கதவை கொஞ்சம் தொறக்க இயலுமா? இந்த லைட்ட கொஞ்சம் போட இயலுமா? இந்த டேபிள கொஞ்சம் தூக்க இயலுமா? ரைட்? தம்பி இந்த ஃபோன கொஞ்சம் சார்ஜ்ல போட இயலுமா? அம்மா இந்த பிளேட்ட கொஞ்சம் கழுவ இயலுமா? இப்படின்னு சொல்லி நம்ம செய்யுங்க, பிளேட்ட கழுவுங்கன்னு ஆர்டர் பண்ணாம நம்ம என்ன செய்றோம்? செய்ய இயலுமான்னு சொல்லி மரியாதையா கேட்கிறோம் இல்லையா? ரைட். இப்படியான ஒரு சென்டென்ஸ். அடுத்தது வந்து பெர்மிஷன் கேட்கிறது. பெர்மிஷன்னா என்ன? இப்ப நம்ம செய்ய இயலுமா அப்படின்னு கேட்டதுக்கு போறோம். உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் செய்யவான்னு ஒரு அனுமதி கேட்கிறேன். நான் இத செய்யவா? இத எடுக்கவா? உங்களோட கார கொஞ்சம் நான் எடுக்கவா? இந்த சாப்பாட கொஞ்சம் நான் எடுக்கவா? கொஞ்சம் வெளிய நான் போயிட்டு வரட்டா? ரைட். அந்த சாக்லேட் வாங்கிட்டு வரட்டா கடையில? இப்படின்னு சொல்லி நம்ம அப்படியும் கேட்கிறோம். அப்ப பாருங்க, கமாண்ட் சொல்றது, ஆர்டர் பண்றது இன்னொருத்தருக்கு செய்யுங்கன்னு. அதே போல நாங்க செய்ய இயலுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ரைட். இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதே போல நான் செய்யவான்னு அனுமதி கேட்கிற விதமான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இன்னும் 2 இருக்கு என்ன பிள்ளைகள்? ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்க ஒரு தகவல குடுக்குறது ஒருத்தருக்கு. எப்படி? "அடேய் மச்சான் இப்படித்தான் நான் நேத்து இங்க போனேன். இது நடந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுடா. அப்படி இப்படி அவன் அடிச்சு போட்டான் எனக்கு. நாளைக்கு பாரு அவனுக்கு நான் காட்டுறேன் யாருன்னு பாரு. அ நாளன்னைக்கு நீயும் வா எல்லாம் சேர்ந்து" இப்படின்னு சொல்லி ஒரு தகவல நாங்க தெரிவிக்கிற மாறி மாறி. இல்லையா? இது ஒரு தகவல் பிள்ளைகள். இந்த தகவல நாங்க மாறி மாறி தெரிவிக்கிற. நான் இப்படி செஞ்சேன் நேத்து. நாளைக்கு நான் கொழும்புக்கு போற பிளான் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வாங்கணும், இப்படி செய்யணும். ஆ எங்கட அண்ணாவும் வாரான். அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தகவல தெரிவிக்கிற ஒருத்தருக்கு. இத நாங்க சொல்லுவோம் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லி. விளங்குச்சா? இல்ல, இது இல்லாம வேற என்ன சென்டென்ஸ் இருக்கு? அடுத்தது கொஸ்டின்ஸ் இருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்? கேள்வி கேட்க போறோம். என்ன நீங்க நாளைக்கு வருவீங்களா பார்ட்டிக்கு? நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? ஆ உங்களோட அம்மா நாளைக்கு இங்க போறாவா? அப்படியா? அப்படியான்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறோம் இன்னொருத்தர்ட்ட. விளங்குச்சா? இதுகள் தான் புள்ளைகள் நம்மோட தமிழ்ல இருக்கிற சென்டென்ஸஸும் அதே போல இங்கிலீஷ்ல இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம விளங்கிட்டோம்டா, அங்கால நம்மளே அது இன்னொருத்தர் தேவையில்ல உங்களுக்கு. இன்னொருத்தர் டெஃபினட்டா தேவையில்ல. நீங்களே உருவாக்கிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப அதுல முதலாவது என்ன? இதெல்லாம் ஆர்டர் படி தான் நாங்க போகணும். சும்மா எடுத்தெடுப்புக்கே மாறி மாறி போக இயலாது. முதலாவது என்ன? கமாண்ட் குடுக்குறது. இப்படி செய்யுங்க, இத செய்யுங்க, இத எடுங்க, இத கூட்டுங்கன்றது, அல்லது இத செய்யாதீங்க, அங்க போகாதீங்க, அத எடுக்காதீங்கன்னு சொல்லி நெகட்டிவா சொல்றது. இப்படி ஒரு ஆர்டர் குடுக்குறது. அல்ல 2வது வகையான சென்டென்ஸ் என்ன? செய்ய இயலுமான்னு சொல்லி மரியாதைய கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். இல்லாட்டி நான் செய்யவா? நான் கொஞ்சம் எடுக்கவா? நான் அங்க போகவா? நான் இங்க கொஞ்சம் உட்காரவா? இப்படி செய்யவான்னு சொல்லி அனுமதி கேட்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அல்லது இது இல்லாம தகவல சொல்றது. நான் கொஞ்சம் இப்படி இங்க போனேன், அத செஞ்சேன், இத செஞ்சேன்னு ஒரு ஒரு விஷயத்த எத்தி வைக்குது ஒரு ஆளுக்கு. விளங்குச்சா? எங்கட அம்மா நேத்து பிரியாணி ஒன்று சமைச்சா சூப்பரா இருந்துச்சு. அதான் இதான்னு சொல்லி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குறது நம்ம இன்னொருத்தருக்கு. விளங்குச்சா? இதான் ஸ்டேட்மெண்ட். இது இல்லாம, "டேய் நீ லெக்சரருக்கு போனியா நேத்து? சார் என்ன சொல்லி தந்தாரு? நீ நேத்து படிச்சியா? அவன் எங்க போனான் நேத்து? நேத்து ஏன் அவன் கிளாஸ்க்கு வரல? நேத்து உங்களோட அம்மா ஏன் சமைக்கல?" இப்படின்னு கேள்வி கேட்கிறது. விளங்குச்சா? அப்ப இது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டோம்டா அப்படி இதெல்லாம் என்ன செய்ய போறோம் நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். ஒன்றும் படிச்சுட்டு போறல்ல. ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சொல்லி தந்து, அதுல உங்களைய மோல்ட் பண்ணி செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்கன்னு உங்களைய உள்வாங்கி பிராக்டிஸ் தரப்போறோம். ரைட்? ஓகே. சோ, அந்த அடிப்படையில இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இன்றைய செஷன் வந்து கமாண்ட்ஸ் அல்லது ஆர்டர்ஸ். ஓகே. We are going to study how to command somebody to do something. ஒரு விஷயத்தை எப்படி நாங்க ஒருத்தர செய்ய சொல்றேன்னு சொல்லி கமாண்ட் தான் நாங்க பார்க்க போறோம். ரைட்? அந்த செஷன் நடத்துறதுக்காக I'd like to call upon our lecturer, MHM Hakmal sir, a lecturer and assistant lecturer at Southeastern University of Sri Lanka. Sir, are you there? Yes, I'm All right. here. Yeah, it's your turn, Am right? I audible enough, Azim sir? Am I audible enough? Yeah, of course, yes. You're audible completely. Yes. Yes, sir. Thanks so much. Yeah. Right. So, பிள்ளையாள் எல்லாரும் சுகமா இருப்பீங்க. மிச்சம் ஒரு ஆர்வத்தோட கிளாஸுக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். Right. So, before just dive into the session, okay? செஷனுக்கு போறதுக்கு முந்தி, I just want to tell only one thing that you have to concern today. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தேவைப்படுது. நான் முந்தியும் சொல்லிட்டேன். ஆங்கிலம் பேசணும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிறார்கள். சரியோ பிழையோ? Okay, this is what I need. Whether it is right or wrong, don't worry about it. சரியா பிழையா அதை பத்தி worry பண்ணப்படா. பேசுங்க. நான் கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு சரியா பிழையோ சும்மா அடிச்சு விடுங்க. அதான் தேவை. ஓகே, எனக்கு வேற ஒன்றும் வேணாம்.
active participation is must. That is what I need and that is what I request from each and every student. Okay, இன்னைக்கு வேற ஒன்றும் வேணாம் பிள்ளையா, இங்கிலீஷ் நான் கதைக்கணும் இன்றைக்கு என்ற ஒரு ஆர்வத்தை மைண்டுக்குள்ள உங்களோட ஹார்ட்டுக்குள்ள எடுத்து ரைட் நான் இன்றைக்கு பேசுறேன் என்ற அந்த ஆர்வத்தோட என்னோட ட்ராவல் பண்ணினா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. தட்ஸ் இட், நத்திங் மோர் தென் தட். ஓகே ரைட், நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். சரி, எப்போ டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு கேம் ஒன்று விளையாடுவோம். ஓகே ரைட், வாட் யூ ஹேவ் டு பி வெரி ஆக்டிவ் இன் தி செஷன். ஓகே, செஷன்ல கடும் ஆக்டிவா இருக்கணும். எப்படி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம் நான் விளையாடி காட்டுவேன், அதுக்கு பிறகு லெட்ஸ் மூவ் ஆன் டுகெதர். ரைட், ரீட் தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, அழகா லிசன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அழகா விளங்கிக்கோங்க. அறவே தெரியாத புள்ளிகள் இருப்பீங்க, எனக்கு தெரியும், ஒன்றுமே விளங்காத புள்ளிகளும் இருக்கும். ஐ நோ தட். ஓகே, வில் ஸ்டடி, எல்லாரும் பேசுவீங்க இந்த இங்கிலீஷ். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். Right, now what you have to do is, these are the rules. என்ன ரூல்ஸ் சொன்னா புள்ளியா, நீங்க போய் விடத்திக்கிறீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஹியர், விடத்துட்டா நீங்க இருக்கிறீங்க. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஹியர். நவ் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குது, லைப்ரரி. ரைட் சைட்ல பேங்க், ஹாஸ்பிட்டல் அந்த சைட், திருப்பி அகெயின் ரைட், சாரி லெஃப்ட் சைட், ஸ்கூல் அகெயின் ரைட் சைட். ஓகே, இப்போ இந்த பிளேசஸ் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லைப்ரரி ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு, ரெண்டாவது பேங்க், மூன்றாவது ஹாஸ்பிட்டலுக்கு, நாலாவது ஸ்கூலுக்கு. ரைட், அண்ட் தே வில் கிவ் யூ சம் ஆப்ஷன்ஸ். சரியான ஆன்சரை எதென்று காட்டுவாங்க. உதாரணமாக இந்த நாலு பிக்சர்ஸ்லயும் ஒரு பிக்சர்ஸ் தூக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு, ரைட், இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இங்க இருந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஆன்சரை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிசன் ஹியர், லிசன் கேர்ஃபுல்லி. Where is the school? Right, first of all, where is the school? யாருக்கு செல்லும், எந்த பாக்ஸ்ல ஸ்கூல் இருந்துச்சு, யாருக்கு மெமரி பவர் கூட இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளத்துக்கிட்ட ஸ்கூல் இருந்து யாருக்கு செல்லும்? எஸ், Fourth boxல. fourth box. Which one? First, second, third, fourth. Is that in the end அம்பு இதா Hospital இல்ல. this one? Yes. 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 Okay, you are sure now? Right, 100% you are sure, right? Okay, we'll log the answer now. See, now we'll reveal the answer. Right, இப்ப பாருங்க, now choose one answer. இப்ப இங்க நிக்கிறீங்க நீங்க, go straight and என்ன புள்ளியா, go straight means நேர போங்க. go straight, see, go straight, நேரா போயிட்டேன். இப்ப பாருங்க, go straight, turn right, in the right. என்ன turn right னா இடது வலது பக்கம் திரும்பிட்டேன். on your left, எந்த சைடுல இருக்கு, left or right? Left. Left. So the answer is right or wrong? Right. So the Right. first answer, right. Same like this, you have to guess the second option. Okay. ரெண்டாவது கொஸ்டின் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய போறீங்க, நான் இப்ப சும்மா இருக்கேன். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும் முடிச்சுன்னா புள்ளியால் இதுல நோட் பண்ணணும். go straight, turn right, go straight, turn left. இந்த பிரயோகங்களை நீங்க என்ன செய்யணும், you have to note it down. நீங்க அதை சொல்லி பார்க்கணும். ஓகே, மைண்டுக்குள்ள எல்லாரும் ஒரே டைம்ல கதைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆக்டிவான புள்ளிகள் என்ன செய்யும், குயிக் டக்குன்னு பேசுவாங்க. அந்த புள்ளிகளுக்கு தான் நாங்க சொல்றோம். அதான் எல்லாரும் 59 பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்பதான் உங்களோட மைண்ட்ல நிற்கும். இல்லையா, மனசுக்குள்ள என்ன செய்யுங்க, go straight, turn right and left. நீங்க மைண்டுக்குள்ள சொல்லி பாருங்க. ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, ரைட், the answer is right. Okay, next question. அடுத்த கொஸ்டின் யாருக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம், யார் அந்த டேலண்டட் guy? Right, now I'm going to pause the video. Wait, post, you are here, market, library, post office, bakery. Right, okay. Papa, Where is the post? right, where is the post office? Sir, excuse I me, didn't 1 see it. minute. We'll reveal the answer. Sir, excuse me. Yes, yes. Could you please show Go the pictures a straight little to and the turn students? left. Right, wait, Mahal, கொஞ்சம் wait பண்ணுங்க. Azim sir, yeah. Just like 20 seconds. Show the pictures just like for 20 seconds at least. So for 10 seconds, okay? They have Okay, to we'll see. actually see, observe the pictures, right? Yeah. Right, yes. Okay, கொஞ்சம் then நல்லா if needed, புள்ளைகள் நல்லா பிக்சர்ஸ் பாருங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா right, okay. மைண்ட் கெடுங்க.
Right. Now take the pictures into okay, just concern about it quickly. Market, library, post office, bakery. Right? 4 option இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் in-depth பார்த்துக்கோங்க. Right. Okay, now let's begin. Where is the post office? Wait, don't reveal the answer now. Where is the post office? Right. They are going to Go reveal the straight answer. in, Right. turn right, and left. then left it's on Go your straight. right. Okay. Wait, B is we the will correct answer the answer. question. And First turn question. left. Go straight. Okay, I'm going straight according to your instruction. நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன். Go straight, போயிட்டு. And Right. turn Turn left. left. Turn left. Turn On your left. right. Wait, turn left. Okay, I'm turning left here. Okay, It's on your right side. it's on your right. On your right. It's on your right side. Okay, right. Papa நம்ம we'll see whether the answer is right or wrong and then come back again. Okay, right. இப்போ சில புள்ளைகள் ஆன்சர் பண்ணாமையும் இருப்பீங்கன்னா ரைட் இருங்க, உங்களுக்கு நான் எல்லாரையும் பின்னுக்கு கன்சர்ன் பண்ணுவோம். சரியா? சில கஷ்டமான ஆக்கள் மைண்டுக்குள்ள யோசிங்க. ரைட், போ ஸ்ட்ரைட்டா போகுது. அப்ப கோ ஸ்ட்ரைட் நேரையா போங்க. Right. We'll reveal the answer quickly. ஏதானே Right, go straight, turn left, it's on your right. So go straight and turn left. Okay, very good answer. Go straight and turn left. It's on your right. Right, very good. Let's get back with the third one. Right, it's somewhat critical. Now they have increased the complexity level, right? Now just try to observe the picture quickly. எல்லாரும் இன்னும் கொஞ்சம் in-depth பாருங்க. அப்ப pictures எப்படி இருக்குன்னு சொல்லி. Bank, you are here now. Imagine you are here. Hospital, pharmacy, market, bank, school, right? Say Yeah. 1 minute, excuse me. Yeah. Guys, just look at the arrow mark. அந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, Yeah. அதான் ஸ்டார்ட் பட்டன். அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. லெஃப்ட் உங்களோட ரைட் சைடுல அதுல பாருங்க இருக்கு. ஒரு எங்க தேடுவீங்க சிலாக்கள் எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்க. அந்த ரெட் கலர்ல இருக்கு. Yes, ரோட்ல that's what நிக்கிற I have மாதிரி. shared them. Yeah. This Alright. one, this is here, guys. Yeah. The arrow mark is here. Just be concerned about it. இது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் pictures நோட் பண்ணிக்கோங்க. Right? Hospital, pharmacy, market and bank, school. Right? Hope the time is enough. Okay, we'll move on. Where is the bank? Right. Now they are asking about the bank. Bank எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. Okay, right. Wait. Right. Display the answers. Right. These are the answers. Right. We'll see who can answer these questions. யாரு இந்த ஒரு memory power இருக்குன்னு Go பாப்போம். straight, second block. C is the correct Go answer. straight. Yes, I'm here now. One block Go and turn right. second block It's is on on left. left. It's on your right. Go I straight, can't hear. second block Go- and turn left. It's on your right. Go straight one block and turn right. Go straight. It's on one your block. left. It's on your Second left. block. So, what is the most appropriate answer? A, B, C. sir. C is the B. correct C. answer. C. Right? Okay. As you have agreed that the answer C. Okay, then let's look the answer C and see the answer. Right? We'll see. Go straight blocks. Go straight 2 blocks and turn left. Right. It's on your right. Very good. Very good guess. Very good guess. Right. Last one. Okay. Let's play the last one. Right. Again. Now the starting point is here. Starting point in Narigaplia. Okay. Now just observe the picture quickly. Observe the picture quickly. Observe the picture quickly. Right. Where is the theater? Right. Now you want to find out the theater. Right. Okay. Yeah, theater center. Now wait. Okay. Imagine. Try to guess. Try to guess. First one, say A is the correct answer. Go straight 2 blocks and turn right. It's on your left. Turn right. It's on your left. A. Go straight Go right. straight Turn 2 left. blocks and turn right. Turn It's right. on your left. Very good. I Very agree. good.
Very good answer. Very good guess. We'll see that. We'll see the answer now. Okay, yes. Right, the answer is right. Appropriate answer. Very good answer, right? Active participation உங்கள்ட்ட இருந்தீங்கன்னா very good. Now, இப்போ நாம எல்லாரும் என்ன செய்வோம் கொஞ்சம் செஷனுக்குள்ள போவோம் சரியா? Wait for 2 seconds. Right. Hope you can see the screen now. Screen எல்லாருக்கும் விளங்குதா? Yes. Yes, sir. Yes, very good. Yes, sir. இப்போ நீங்க படிச்சத கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ என்ன செய்வோம்? Wait for 1 minute. Right. Now you have said me the sentences like, see here, go straight, turn left, turn right. Okay, let's analyze these 3 answers together. சரியா? இந்த 3 ஆன்சர்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். Go straight. அப்ப go என்று சொல்லிட்டேன். Go straight, turn left, turn right and மூண்டும் சொல்லும் பொழுது இது என்ன வகையான சென்டென்ஸ் டைப்ல வருது? இவ்வளவு நேரம் அசீம் சார் உங்களுக்கும் 4 வகையா நாங்க படிப்போம்னு சொல்லி தந்தார். இப்ப நீங்க டாபிக்கை கெஸ் பண்ணுங்க. எது வருது? Order. தமிழால சொல்லுங்க. தமிழால சொல்லுங்க. ஏவல் ஒரு வினை. ஆள் ஒரு ஆளுக்கிட்ட என்ன செய்ய போறோம் பிள்ளையாள்? டேய் நீ இதை செய், போ, பேனையடு, புத்தகத்தடு, படி, அரைவன்ல அடி, படி, அடி, தடி எல்லாம் இப்படிதான் வரப்போகுது. See now you are commanding. Now you want to make a command, right? அப்ப command சொல்றதுக்கு what do we need? நமக்கு முதலாவது என்ன தேவை? command உண்டு. சொல்லுங்க பாப்போம். Based on the sentence you can guess. வினைச்சொல். வினைச்சொல். அப்ப முதலாவது என்ன தேவை நமக்கு? இதெல்லாம் விடுங்க. ஸ்ட்ரைட் விடுங்க, இந்த லெஃப்ட் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், ரைட்? இப்ப இவ்வளவும் தேவையில்லை நமக்கு, ரைட்? இப்ப பாருங்க, வினைச்சொல் தேவை, ரைட்? போட்டுட்டேனா? இப்ப tell me some examples for verbs. Verbs க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் குயிக் சொல்லுங்க அப்ப. play, right? Right. Eat. Read, play, dancing, cook, read, Dance, right? Okay. Right. So that's enough. Very good answer. Very good. இப்ப பாருங்க, play என்று சொல்லிட்டேன். இப்ப play என்று சொன்ன விளையாடு. என்ன சொன்ன? என்ன விளையாடு? இப்ப ஒரு ஆளை பார்த்து play என்று சொல்லிட்டேன். விளையாடு. Right? எழுது. cook, சமை. eat, சாப்பிடு. dance, அடி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் ஆக போறோம். எப்படி? play என்னத்தை விளையாடு? what do you want to request him? என்னத்தை விளையாடு சொல்ல போறோம்? play cricket. Right, very good. Play cricket. That's it. Right? என்னது right? Right. Right. Story. என்ன? Story. Poem. Right. Cook. என்னத்தை cook பண்ண சொல்ல போறீங்க? Quick. Rice. Rice. Very good. Cook rice. Right. Biryani. For an example, எல்லாரும் பிரியாணி என்று சொன்னா இதை முஷுரையும் கொடுக்குற அளவு ரெடி ஆயிப்போம்னா. So biryani. Eat. Eat mango. Eat mango. Yes. Any other sentences? Any other words? Cake. Eat cake. Very good. Right. Dance. Okay. Right. So these are the dance விடுவோமே. இது இருக்கட்டும். நான் உங்களுக்கு அதெல்லாம் பின்னுக்கு வரேன். Okay. ஈஸியானது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் விளங்கிக்கணும். Right. Okay. Now see here. இப்போ go வந்துடுங்க. go ன்னு சொன்னா எப்பொழுதும் என்ன வரும் புள்ளியால்? go எங்க போற? சின்ன படம் go to. Right. go to எங்க? Go to the hospital. Hospital. Very good. Go to the hospital. I go to the school. Go to the school, right? Very good answer. Give me a minute. Just give me a minute. Yeah, Somebody just stole I go to school or something. I heard that one. Please check that out first of all. Yeah. யார் புள்ள I go to school னு சொன்ன? இது பாக்குறது கமாண்ட் ஆர்டர் பண்றது. I வந்து ஓகே, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே சார். ரைட். பிள்ளையா இப்ப நாம என்ன செய்யறோம்? என்னோடய டிராவல் பண்ணிக்கு வாங்க. நீங்க ஸ்கூல்ல எவ்வளவு நாளும் படிச்சது எல்லாத்தையும் தூக்கி மைண்ட்ல இருந்து எரிஞ்சிடுங்க. இங்க படிச்சீங்களோ அவ்வளோத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு ஜஸ்ட் டிராவல் all along with me. ஓகே, என்னோட டிராவல் பண்ணிக்குவாங்க.
இப்போ இன்றைக்கு நாம படிக்கிறோம் command. அதை நீங்களே கண்டுபிடிச்சீங்க. இன்னைக்கு நம்ம command தான் படிக்க போறோம், right? Okay, now see here. Go to the hospital. Go to the school, right? இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. Now, இப்ப நான் என்ன செய்யறேன்? போய் கண்டு இம்ரத் இருக்கிறீங்களா? இம்ரத் are you there? Ifha இருக்கிறீங்களா? Yes, Ifha, right. Now tell me, நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். லேப்டாப் ஓபன் பண்ணு. எப்படி சொல்லும்? Open the laptop. Open the laptop. Right. Okay. Very good. Ifha. அதே ஆள் அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. லேப்டாப் மூடு. Close the laptop. Close the laptop. Very good. அடுத்த ஆள் யாரு? போய்க்கண்டு ஃபிர்தௌஸ் ஃபர்ஜீஸ் இருக்கிறீங்களா? ஃபிர்தௌஸ் ஃபர்ஜீஸ் இருக்கிறீங்களா பாப்பா? Yes, sir. Yes, right. நீங்க சொல்லுங்க பாப்பா. புத்தகத்தை எடு. எப்படி சொல்லுவோம்? Open the book. Right. Open the book. புத்தகத்தை திற. எடு. Take the book. Take the book. Take Right. the Very book. good. Very good. Very good. Take the book. Right. அடுத்து நீங்க என்ன செய்யுங்க? கதவை திற. எப்படி சொல்ற? Open the Open the door. Open the door. Very good. ஒரு poem. அடுத்ததுக்கு வந்து பென்சிலை எரி. எப்படி சொல்ற? பென்சிலை எரி. Right. ஐபோன் சொல்லுங்க. Throw the pencil. iPhone. Right. Throw the pencil. Right. Throw the pencil. Right. நஷா சொல்லுங்க எங்களுக்கு. நஷா இருக்கிறீங்களாமா? நாஷாவோ நஷா. Otherwise, ரிம்சா இருக்கிறீங்களா? Yes, ரிம்சா. நீங்க சொல்லுங்க. சித்திரம் வரை. எப்படி சொல்லுவோம்? Draw the art. சித்திரத்துக்கு என்ன சொல்லுவோம்? Art. Draw the art. Okay, right. சொல்லுங்க. மில்க குடியுமோ? எப்படி சொல்ற? மில்க குடியுமோ? ரிஸ்லா. Can you answer ரிஸ்லா? ரிஸ்லா இருக்கிறீங்க? மில்க குடியுமோ? எப்படி சொல்லுவோம்? Drinking milk. Drinking milk என்று வருமா? Can we say? Sorry. Right. Sorry. இப்ப பாருங்க புள்ளியா, இப்ப பாருங்க. உங்களுக்கு நீங்க விட்டுற மிஸ்டேக் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? That's it we need. உங்களோட மிஸ்டேக் நீங்க எப்ப ரியலைஸ் பண்றீங்களோ அப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியர்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்ல புள்ளியா. அவ்வளவுதான். அப்ப ட்ரிங்க் மில்க் தான வரும். Is that so? Is it clear? உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப வாங்க எல்லாரும் சேர்ந்து. Now let's travel together. இப்ப என்ன செய்வோம்? கொஞ்சம் இன்டெப்தா போவோம். எப்படி? இப்ப பாருங்க. நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க. Now you are here. Right? Okay. Commands at home. நம்ம வீட்டுல வந்து என்னென்ன கமாண்ட் பாவிப்போம்ன்றது சும்மா 2-3 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா புள்ளியா? Right. Who is that? Muhammadia. Right. Okay. You can also answer Muhammadia. You are always free to answer. Everyone. Okay. The platform is open for everyone. யாரும் பேசலாம். சந்தோஷமாக பேசலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா புள்ளியா? Right. ஓகே, எங்களோட செஷனை ஃபுல்லா கண்டினியூவா கேளுங்க. என்ன சொன்னா லாஸ்ட்டுக்கு தான் நாங்க உங்களுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ண வைக்க போறோம்ன்ற ஒரு பாயிண்ட் வழங்கும். சரியா? ரைட். குயிக் லெட்ஸ். இப்ப பாருங்க, கமாண்ட்ஸ் அட் ஹோம். வீட்டுல நாங்க கமாண்ட் என்னென்ன பயன்படுத்தும்? முதல்ல பாருங்க, வேக்கா. ஏன்னா அப்ப ஒரு ஆளை பார்த்து உங்களோட வாப்ப உங்களை பார்த்து என்ன செய்யறாரு? 24 நம்ம படுக்கிற டைப் தானே நம்ம எல்லாம். அப்ப இனி செல்லிவே இல்லை. வாப்ப நீர் 6 மணிக்கு வந்து பார்க்காரு படுக்கையில், 7 மணிக்கு வந்து பார்க்காரு படுக்கையில். இது சரி வரா. இப்ப என்ன சொல்றாரு? ஒழும்பு நேரத்தோட. எப்படி சொல்லுவோம் நம்ம? குயிக் சொல்லுங்க. அப்போ வினய் சொல்லி தந்துட்டு. Right, wake up early in the morning. Right, wake up early in the morning. மற்றும் இப்ப பாருங்க, உதாரணமாக இப்ப உங்களுக்கு உங்களோட வாப்ப எப்படி சொல்லுவாங்க? ஏலியா ஒழும்பி தொழு, ஏலியா ஒழும்பி ப்ரே பண்ணு, அப்படித்தானே சும்மா சொல்ற. உதாரணமாக பாருங்க. அப்ப அது ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லுவோம்? நான் இன்னொன்று டேட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. சொல்லுங்க பாப்போம். Wake up early and then pray. And wake up early in the morning and என்றது சேப்போம்னா மேலும். Right. And pray. என்னத்தை pray? என்னத்தை தொழணும் அல்லது என்னத்தை pray பண்ணணும்? Pray subah. Pray subah அல்லது pray the God. Oh, pray God. Whatever it is. Pray subah, pray fajr, pray God.
ரைட்? நீங்க விரும்பினதை சொல்லலாம். அப்ப பாருங்க, அப்ப 2 விடயங்களை 2 கமாண்ட சேர்க்கும் பொழுது என்றதை தூக்கி போடுறேன். 3வது ஒன்று வருகுது என்று வைங்க. உதாரணமாக 2 சொல்லிட்டோம். உதாரணம், wake up early in the morning and pray. pray என்று சொல்லிட்டோம். என்ன புள்ளியா? இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்? இன்னொன்று எக்ஸ்ட்ரா வைட் பண்ண போகல. நாம என்ன செய்வோம்? then என்ன புள்ளியா? பிறகு என்ன? அப்ப அதுக்கு பிறகு என்று சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம்? then என்று யூஸ் பண்ணுவோம். இப்ப அவ்வளவு ஞாபகம் வச்சுன்னா போதும். then அப்ப 2 விடயத்தை சேர்த்து சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்ல போகல. அதே கான்செப்ட்ல then என்றது யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுத்தையும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட்? again come back again. wake up early in the morning and pray subah. then right, have என்று சொல்லிங்க. have என்று சொன்னா என்னடா புள்ளியா? have ண்டா எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஒரு டீ எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணமாக சாப்பாடுகளுக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம் என்ன சொன்னா have a cup of tea, have your lunch, have your dinner, have a breakfast, right? இப்படி சொல்லுவோம். ரைட்? இப்ப சொல்லுங்க அந்த மூண்டையும் சேர்த்து குயிக் கண்டு. Wake up early in the morning, pray and have a breakfast. Then Have a tea. have a cup of tea, have your breakfast, have a lunch, right? Right. இப்படி இவ்வளவு தெரியும் நினைப்ப. இப்ப இவ்வளவுதான் விஷயம். and இப்ப அது முடிஞ்சுதானே? ஓகே, இப்ப இவ்வளவுதான் நம்ம பொதுவா ஒரு ஆளுகிட்ட பேச போகல. தொடர்ந்து ரைட் போய் தண்ணியை வரும், மொத்த கழிட்டு பள்ள தீட்டு இது செஞ்சு அப்படியே கழிச்சு போறலே இல்லையா? 2-3 முடிச்சு கொள்ளும். இப்ப அடுத்தது கம் பேக் அகைன். ரைட்? இந்த எண்டை விட்டுட்டு டேக்க பாருங்க. இப்ப உதாரணமாக இது 2யும் சேர்த்து சொல்லிட்டு ஓகே, ரைட்? இப்ப பாருங்க, ஓகே, have a cup of tea என்று சொல்லிட்டீங்க. and திருப்பி மேலதிகமாக நம்ம அப்படியே சொல்லி போவோம். இந்த பிராக்டிஸ் உடைய போவோம். கிளாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல நம்ம பார்ப்போம். and take என்று சொல்லிட்டு ரைட்? என்னத்தை எடுக்க சொல்லிங்க? உதாரணமாக பேக் ன்னு சொல்லுவோம். உதாரணமா பேக் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு arrange your உங்களோட புக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி சொல்லுவோம்? நம்ம குயிக் ன்னு சொல்லுவோம். பேக் எடுங்க. Take a bag. After that, arrange your books. Arrange your books. Right. Arrange your books. Very good. Very good answer. இப்ப பாருங்க புள்ளியா, தென்னும் உண்டுதான், ஆஃப்டர் தட்டும் உண்டுதான். ஏன்னா அப்ப தென்னுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று யூஸ் பண்றோம்னா ஆஃப்டர் தட் யூஸ் பண்ணலாம். ஏன்? ஒரே நாள்ல ஒரே வசனத்தை திருப்பி சொல்லப்படும். என்ன செய்வாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அவனுக்கு போர் ஆயிரும். அல்லது ஓரல் டெஸ்ட் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பீக்கிங் டெஸ்ட்ல அதே சிமிலர் வேர்ட்ஸ் எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறது வேற ஒன்றுமே இல்லை. then after that இது ரெண்டும் போதும். மிச்சத்தை நாங்க பிராக்டிஸ்ல நாங்க பார்த்துக்கொள்ளும். ரைட்? ஓகே, டேக் இப்ப பாருங்க, டேக் a bag அல்லது டேக் the bag. after that arrange the books. Arrange the books. That's it. and Go to school. go to the school. Right? and go to the school and setting it. இப்ப முடிஞ்சு. இறுதியாக உதாரணமாக அப்படித்தானே சொல்றேன். உதாரணமாக நம்ம ஒரு ஆளுக்கு எப்படி சொல்லுவோம்? wake up early in the morning and pray subah. okay, after that அதுக்கு பிறகு arrange your books and go to the school. finally இறுதியாக நீ என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், ஊட்டவா, நல்லா படிச்சுட்டு ஊட்டவான்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, அப்ப finally, eventually, இப்ப உங்களுக்கு தெரியணும். ஃபைனலி உங்களுக்கு தெரிஞ்சபடி ஃபைனலி ரைட் சொல்லுங்க. நல்லா படிச்சு போட்டு வீட்டுக்கு வாங்க. எப்படி சொல்லுங்க? ரிட்டர்ன் டு ஹோம் ன்னு சொல்லப்படும். சரியா? that is wrong. return home அவ்வளவுதான். return home. yes sir, return to home ன்னு சொல்லப்படும். அது எப்படி ஏன்னு சொன்னா மகன், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் உதாரணமாக இங்கிலீஷ்ல வந்து இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டுபிடிச்ச யாரு? வெள்ளக்காரன். தமிழ் லாங்குவேஜ் கண்டுபிடிச்ச யாரு? தமிழாக்கு. இப்ப அவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படித்தான் நாமளும் பேசணும். அதான் ரூல்ஸ். ஏண்டா கண்டுபிடிச்சவன் இன்னொரு ஆள் இருக்க போகல. go to the home and celebrate. sorry, go to the school and celebrate. sir அப்ப return to the school and celebrate. ஏன்னு சொன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சவன் எப்படி யூஸ் பண்ணிக்காண்டா ரிட்டர்ன் ஹோம் யூஸ் பண்ணிக்க. சரியா மகன்? இப்ப நாம என்ன செய்யணும்? அப்படித்தான் யூஸ் பண்ண. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்படிதான். எப்படி இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான். அப்ப இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன விளங்கும்? ரிட்டர்ன் ஹோம் சொல்லணும். ரிட்டர்ன் ஹோம் சொன்னா அப்படி இல்லை உங்களுக்கு மைண்ட்ல பட்டு ரிட்டர்ன் ஹோம் பாடமாக்கணும். வெரி குட் ஆன்சர். வெரி குட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்ப பாருங்க, இதே மாதிரி நீங்க இப்ப
எல்லாரும் சேர்ந்து தனியா நீங்க எல்லாரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. வீக்கெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஓகே, கமாண்ட்ஸ் இட் தி மார்க்கெட். இப்போ உதாரணமாக உங்களோட வாப்பா உங்களுக்கு சொல்றாரு, மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்கு. எப்படி சொல்லுவோம்? குயிக் சொல்லுங்க அப்ப எல்லாரும். Buy fruits. Go to the Right. market. Go to the market and buy then fruits. And buy Buy the fruits. Very good. பிறகு Go to the market and buy fruits. buy fruits. Very good Go to the answer. market, Very good buy answer. fruits. Very good. Very good. Right. இப்போ அடுத்தது பாருங்க. பிறகு நீ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுன்னு சொல்லி Then get some vegetables. Get some vegetables. Right. எல்லாரும் கொஞ்சம் அப்படி சொல்லுங்க. Then And then get some Go to the market, vegetables. then Then buy get some fruits, then And get buy some some vegetables. fruits. Then get Get some fruits. vegetables. And get some மீட் சொல்லிக்கப்ப அதுக்கு பிறகு போய் நீங்க மீட் பண்ணுங்க முடிவெற்றால. உதாரணமாக நான் சொல்றேன், மீட் பண்ணுங்க உங்களோட நான் பிரதர். எப்படி சொல்லும்? And meet your brother. And meet your brother. very good answer, very good answer, very good active participation. Right. And meet your aunt, meet your brother. அதுக்கு பிறகுன்றது நம்ம முந்தி படிச்சோம், ஆஃப்டர் தட் அனு படிச்சோம். அதை நான் கொஞ்சம் மாட்டு போட்டேன். எப்படி? தென் ஆஃப்டர். தென் ஆஃப்டர் இதுவும் உண்டுதான், தென்னும் உண்டுதான், ஆஃப்டர் தட்டும் உண்டுதான். ஓகே, after. மீட் யுவர் பிரதர், தென் ஆஃப்டர், தென் ஆஃப்டர் நீங்க என்ன செய்யணும்? கெட் 50,000 சாரி 5,000 என்று சொல்றேன். அல்லது borrow 5,000 வாங்குறது, கடனுக்கு எடுக்கிற இரவல் வாங்குறது. ரைட், கெட் 5,000. அதுக்கு பிறகு n get 5,000 எடுத்து போட்டு ரிட்டர்ன் எங்க? Return home. Right, not return to home. That is wrong. Right. Return home. Return. Return Right. to home. பாருங்க பிள்ளையா, இப்ப நீங்க படிச்ச அவ்வளவு, இப்ப நாங்க பார்த்த அவ்வளவு என்ன சொன்னா இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க சொன்னது எப்படி இருக்கீங்க எனக்கு? உதாரணமாக இப்ப பாருங்க, பிளே கிரிக்கெட் ரெண்டு சொன்னா உண்மை அதோட கருத்து என்ன தெரியுமா பிள்ளையா? ஒரு ஆளை பார்த்து கிரிக்கெட் விளையாடு, டக்குனு ஒழுங்கு பழுத்துட்டு அடிக்க போற மாதிரி இருக்கா இல்லையா? இப்ப சும்மா தமிழால நாம ஒரு ஆளுக்கு பேச போகல எப்படி பேசுறோம்? கிரிக்கெட் விளையாடு ரெண்டு சொல்லுவோமா? தயவு செய்து கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிடுமா, தயவு செய்து கொஞ்சம் விளையாடிடுமா, தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடலுமா, இப்படித்தானே கேட்போம். நாம என்ன செய்யறது? பிளே கிரிக்கெட். நாங்க எங்களுக்கு இப்ப கமாண்ட் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். இனி எங்கள்ட்ட ஒருத்தரும் சண்டை குடிக்கல. இனி நாங்க ஃபுல்லா கமாண்ட்ல உருட்டி பெறட்டும் போட்டு டீச்சரை பார்த்து என்ன சொல்றேன்? டீச் இங்கிலீஷ் ரெண்டு சொல்ற டீச்சரை பார்த்து. அப்ப அது என்னண்டா புள்ளையா இங்கிலீஷ் படிப்பி ரெண்டு சொன்ன ஒரு டீச்சர் என்ன நேட்டிவ் ஸ்பீக்கரா இருந்தா பக்கத்துல வந்து அரைவான் அரை கண்ணம் 4 பக்கம் இனிக்கும். சரியா? நாம என்ன செய்யணும்? அழகா பேசணும். இப்ப என்ன செய்ய போறோம்? பொலைட்டா பேசணும். பொலைட் லைன் எப்படி இருக்கணும்னு சொன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஒண்ணுமே தானே பிளே கிரிக்கெட் தானே இது அப்படியோ காப்பி பண்ணி நான் என்ன செய்யறேன் பாருங்க. Sir, excuse me. Yeah. So I think that there is a little noise from someone's background, I think. So யாரும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் ஓவர் அரிக்கி அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் மியூட் பண்ண விடுங்க சார். நான் எல்லாரும் மியூட் பண்ண, நீங்க மட்டும் அன்மியூட் பண்ண விடுங்க. Sir, you can unmute your mic and teach. Hakmasa, you are mute. You can unmute yourself. You can unmute yourself. Hakmasa, are you there? Just unmute your mic, sir. Unmute your mic. I have just. Oh my God, right. Okay, just give me a minute, guys. Give me a sec, please. Right, sorry, yeah. Really very. Right. இப்ப அப்படியே கண்டினியூ ஆகும் பிள்ளையார். Wait. Hope you can hear me well. எல்லாருக்கும் விளங்குதாமா நான் பேசுறது? எல்லாருக்கும் விளங்குதா boys, girls? Yes, sir. Yes. Right, okay.
Now let's move on. Yes, sir. Right, very good. Very good. Yeah. Now இப்ப பாருங்க புள்ளியால், could you please play cricket? என்ன கருத்து புள்ளியால்? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நம்ம பேசணும் எப்படி அதுல என்ன கருத்து? உங்களால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? இப்ப பாருங்க இதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன். தயவு செய்து எனக்கு அந்த பென் எடுத்து தெரியலுமா? எப்படி கேக்குறது? எனக்கு பெண்ணை தாங்கோ எப்படி சொல்ற? தயவு செய்து பெண்ணை தாங்கோ எப்படி சொல்லுவோம்? Please give தாரத்துக்கு என்ன சொல்லுவோம்? please give me the pen. Please give me the pen. Could you please give me the pen? Right? Okay, இப்ப நான் கொஞ்சம் சில ஆக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறேன். குயிக் அண்ட் கேப்பன் ஒவ்வொரு ஆளும் குயிக் எனக்கு ஆன்சர் பண்ணினா சரி. ரைட், ஓகே. ரைட், ஃபௌமியா இருக்கிறீங்களா மகள்? ஃபௌமியா. ஓ சார். ரைட், நீங்க சொல்லுங்க அப்போ. தயவு செய்து எனக்கு பேக்க கொஞ்சம் துறக்கலுமா? என்ன பேக்க துறக்கலுமா? தயவு செய்து எப்படி சொல்லும்? சேம் திங். ப்ளீஸ். Could you please? சொல்லுங்க மகள். Could you please? Would you please? Right, could you please? Right. திறக்கலுமா? பேக்க. Very good answer. Very good. Could you please open the bag? Right. அடுத்தது வந்து ஃபாத்திமா இஸ்மா இருக்கிறீங்களா? ஃபாத்திமா இஸ்மா. அடுத்தது ஹசன் ஹுஸ்னா இருக்கிறீங்களா? ஒரு தரம் தான் செல்றோம் முடியாது, கொஞ்சம் டைம் போதா. என்ன நான் உங்களுக்கு இன்னைக்கு டெமோ தானே, மெயின் செஷன் இப்படி இருக்காது. நாங்க ஒவ்வொரு ஆளையும் அன்மியூட் பண்ண வச்சு போட்டு தான் விடுறோம். சரியா? ஃபைசுல் இருக்கிறீங்களா? ஃபைசுல். நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. தயவு செய்து போயம் ஒன்று எழுதுங்க இப்படி சொல்லுங்க. Could you please write a poem? Very good. Could you please write a poem? Chandra Bose, are you there? You are there, no? Chandra Bose, நீங்க இருக்கிறீங்களா? Your video is also switched on, so you are there. Right. Okay. Chandra Bose கொஞ்சம் வைக்கப்படுறாரோ தெரியா. நஷ்மிலா இருக்கிறீங்களா? Nasmeen, Jaruk, Rizla, are you there? Roshan, Yes, sir. Can you please tell me? தயவு செய்து பேசுங்க எப்படி சொல்லும்? Please speak. Speaking. இந்த ஃபார்மட்ட பயன்படுத்தலாம். சந்திரபாபு. Oh, sir. Please. Please. Speaking. சார் எனக்கு ஒரு சார் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது சார். வாய்ஸ் கிளியர் இல்லையாமா? Now okay. Sir, excuse me. Chandrabose mic is on. Oh my God, right. All right, you can talk right now, sir. Yeah, just go ahead. Right, okay. Very good. Right. Sir, excuse me. Yes. Good எதுக்கு போடுறேன்னு கொஞ்சம். ரைட், நம்ம அதெல்லாத்தையும் பின்னுக்கு படிப்போம். சரியா மகன்? நாங்க உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தோம்ல, எக்யூசிஷன் ப்ரோசஸ் சொல்லி அப்படின்னு சொன்னா நாங்க இதை செல்ல நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இது வந்து ஒரு ஆளை லைட்டா ரிக்வஸ்ட் பண்ற விதம். அப்ப குட் எங்க யூஸ் பண்றோம்னா அதுக்கு வேற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நான் பார்த்து என்னடா, நாம படிக்க வந்த விஷயம் உங்களுக்கு மறந்துடும். இதுவும் வழங்காது அதுவும் வழங்க. சரியா பாப்பா? கொஞ்சம் நான் அதை இன்றைக்கு நம்ம போக்கஸ் பண்றது இது மட்டும்தான். அப்ப குட் யூ ப்ளீஸ், கைண்ட்லி, இந்த ரெண்டு சொல்லையும் பாடமாக்கி வச்சுக்கோங்க. மிச்சத்தை நாங்க பின்னுக்கு படிப்போம். சரியா மகன்? பின்னுக்கு அவ்வளோத்தையும் இன்டெப்தா படிப்போம். மோடல் வேர்ப்ஸ் என்ற ஒரு டாபிக் கொண்டு இருக்கு, அதுல அவ்வளவும் படிப்போம். இது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் படிப்போம். ரைட், ஓகே. ரைட், இப்ப எல்லாருக்கும் பொதுவாக இப்ப பாருங்க. Sir, one minute. Yeah. All right. யாரோ கேட்டிருந்தாங்க சந்திரபோஸ் மைக் கொண்டு இருக்கு. ரைட், யாரோ கேட்டிருந்தா could you please னா மீனிங் என்னன்னா, could you please play cricket னு கேட்டா கிரிக்கெட் விளையாட ஏழுமான்னு கேக்குற மரியாதையா. could you please open the door, கதவை திறக்கலுமா, ஜன்னலை மூடலுமா, கொஞ்சம் இதை செய்யலுமா, இங்க கொஞ்சம் வரையலுமா அப்படின்னு மரியாதை கேட்போம்ல, ஏழுமாண்டு. ரைட், அதுக்கு தான் யூஸ் பண்றது. Chandrabose, you have the noise from your background. Yes, okay, so please unmute yourself. Sorry, mute yourself. Please mute your mic. Oh, sir. Yeah. Oh, sir. Okay, sir. Just right. Yeah. Okay, yeah. Let's carry on. Right. Okay.
இப்ப பாருங்க புரியால் could you please மாதிரித்தான் kindly என்று சொல்லு நம்ம யூஸ் பண்ணோம். Kindly speak louder. Okay, kindly give me the pen. இல்லாம could you please உண்டு kindly உண்டு நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம்? மரியாதையா வாங்கோ தயவு செய்து வரையணுமா? தயவு செய்து வாய பொத்து எப்படி சொல்லும்? ரைட், யாருக்கு சரியிடும் பாப்பா? could you please அல்லது kindly தயவு செய்து கதைக்காம இரு. எப்படி சாரி வேணாம் அது விடுங்க நெகட்டிவ் ஃபார்ம். Could you please don't speak? Don't speak. Right. Could you please don't speak? Could you please shut up? Very good answer. Could you Very please good shut answer. up your Please mouth? keep silence. Please Right. stop Could talking. you please shut your mouth? Could you please keep your mouth shut? என்ன எல்லாம் வரும். இப்ப நாம படிக்க போறோம் என்னன்னு சொன்னா புரியா? இப்ப சொல்லுங்க பாப்பா எனக்கு எல்லாருக்கும் could you please அல்லது kindly வச்சு உலகத்துல எவன் வந்தாலும் கமாண்ட் பண்ண இயலுமா இயலாவா? உங்களுக்கு வினை சொல் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்பா எனக்கு. Yes, sir. Yes, no? You have no doubts. என்ன இப்ப அதுல உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? You can. Right. இப்ப என்ன செய்ய போறோம்? இதே கமாண்ட நெகட்டிவ்ல சொல்ல போறோம். இப்ப எப்படி? தயவு செய்து கதைக்காம இருக்கீருமா ப்ளீஸ் உங்க காலை பிடிக்கிறேன்னு சொல்ற சிலாக்கள் ஹைஜிக்க ஜெயலாம. அப்ப பாருங்க பாப்போம். Kindly. Right. Very good answer. Don't மிச்சம் அப்படியே வினை சொல்வர். Kindly don't speak. Don't speak. Okay. Kindly don't speak. Don't speak. தயவு செய்து கதை லேப்டாப்ப துறக்காத. எப்படி தயவு செய்து லேப்டாப்ப துறக்காத எப்படி சொல்ல முடியாது? Don't open the laptop. Kindly don't open the laptop. Right. Kindly don't open the laptop. Don't open the laptop. Kindly Very good don't answer. open Right. the இப்ப laptop. அதே மாதிரி Sir, please give me a minute right now, just for a while. Okay, guys, அதுல ஒருத்தர் சொன்னாங்க could you please don't open the laptop னு சொல்லி அந்த நெகட்டிவா போடும் பொழுது could you please யூஸ் பண்ற இல்லையா? Okay, could you please kindly don't open the laptop அல்லது please don't open the laptop னு சொல்லலாம். அதுக்கு மாத்தமா could you please don't open யூஸ் பண்றல. Okay, all right, Thank you, sir. yeah, okay, welcome. Right, Azim sir. Yeah, sure. Yeah, Should we we should divide have. them into separate groups, sir? No. Yeah. I was thinking like, could you please வந்து வச்சு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண வச்சு தான் அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பார்த்தேன். எனிவே தட்ஸ் ஓகே. ரைட். இப்போ என்ன செய்யுங்க அப்படியே இப்போ பாருங்க. இப்போ ஒரு ஆளுக்கிட்ட வந்து நெகட்டிவ் ஃபார்மேட்டை நாம சொல்லும் பொழுது kindly don't speak. Kindly speak. தயவு செய்து கீயை எடு. Kindly take the key. Kindly don't take the key. ஆனா இப்போ அசின் சார் சொன்ன மாதிரி என்ன நடக்க போகுது? could you please take the key என்று சொல்லலாம் அழகா. ஆனா இதுல நாம ஒன்றே ரெண்டு மிஸ்டேக் இது செய்ய போறோம். என்ன? could you please நெகட்டிவ் யூஸ் பண்றது அவ்வளவு நம்பர் ஒன்றும் இல்லை. ஓகே, நத்திங் மோர் தென் தட். ரைட். ஸோ எப்பொழுதும் நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண போகல பாருங்க. வினை சொல்லுக்கு முன்னுக்கு டோன்ட்ன்றது மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் வராது. வேற ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. நெகட்டிவ் ஃபார்ம் அது மட்டும்தான் வரும். Don't speak, don't eat, don't cook, don't drive, don't eat, don't run, don't speak. இவ்வளவுதான் வரும். சரியா புரியா? This is what you have to learn today. Okay, hope you might have learned about எப்படி ஒரு ஆளுக்கு பொலைட்டா கமாண்ட் பண்றது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பேச போகல பாருங்க. சும்மா நம்ம எப்படி சொல்றேன், ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு போய் கேன்டீனுக்கு போய் பராட்டா ஒன்று வாங்கினோம். எப்படி சொல்லும்? go to the canteen and buy me a paratha. பாருங்க, go to the canteen and get me a paratha. இப்படித்தான் சொல்லுவோம் நம்ம. அவனுக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றல, could you please go to the canteen அப்படி காய்க்கிறீங்களே இல்ல. ஆனா அந்த இடத்தை பொறுத்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அது நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, that's it, nothing more than that. So Azim sir, since we are running out of time, since we have another class, என்ன Azim sir உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்கேனா? Yeah, of course. So சரியா புரியா? So நம்ம individual practice. Yeah, sure. Let's do some. Yeah, let's divide first of all into separate groups and let's focus on them individually and let's make them do the practice. Okay. Yeah, one by one. Okay. Yes. Maybe we have enough. Okay, 10 minutes. Right. Okay. You can divide the class into two groups, Azim sir. Okay. Give me a minute. Divide பண்ண போறோம். Yeah, Arshad has asked me a question. What are the differences of can and can you please? Could you please? Arshad, can you please போடுறது வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியா
கேக்குறதுக்கா சும்மா கேன் யூ ப்ளீஸ்னு சொல்றது அதுவும் 7 ஆண்டு கேட்கறது தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேட்கறது, ஃபேமிலிக்குள்ள, வீட்ல, ரிலேட்டிவ்ஸ்ட இவங்ககிட்ட போய் இது கேட்பமே, லைட்டை கொஞ்சம் போடலுமா அப்படின்னு சொல்லி, கேன் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட் இந்த மாதிரி. இதே குட் யூ ப்ளீஸ் கேட்கறது வந்து கொஞ்சம் தெரியாத ஆக்கள் கிட்ட, கொஞ்சம் சுப்பீரியரான ஆக்கள் கிட்ட, கொஞ்சம் ரைட் அந்த மாதிரியான ஆக்கள் கிட்ட போறது தான் குட் யூ ப்ளீஸ். சார் மார், லெக்சரர்ஸ் மார், டீச்சர்ஸ் மார் இவங்க கிட்ட தான் குட் யூ ப்ளீஸ் போடுறேன். ஆல்ரைட், ஹோப் யூ காட் இட். ஓகே ஃபைன், ரைட். பிள்ளைகளுக்கு நான் வந்து 2 குரூப்பா டிவைட் பண்ண போறோம். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்படியே அந்த லிங்க் உங்களுக்கு வர குயிக் அண்ட் ஜாயின் ஆகும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, குயிக் அண்ட் ஜாயின் ஆகும். Alright, yeah, the breakout rooms have been open right now. Yeah, you can go join, right? Quickly join the room, quickly. Alright, my dear students, have you clearly understood today's session? விளங்கிச்சாண்டை பார்த்தது என்னண்டு? Yes, sir. விளங்காதாக்கள்? Yes, sir. அது கொஞ்சம் இன்னொருக்க கொஞ்சம் விளங்கப்படுத்தி விட்டா. Alright, okay, yeah, sure. No problem, don't worry, yeah, that time, definitely. இன்றைக்கு பார்த்தது பிள்ளைகள் நாங்க பார்த்தது கமாண்ட்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வஸ்டும் சார் சொல்லி தந்தார். நான் சொன்னேனே ஆரம்பத்துல நமக்கு சென்டென்ஸ் வந்து பல டைப்ல இருக்கும். அதுல முதலாவது நாங்க எப்படி ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ற, இதை செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ற விஷயத்த சார் சொல்லி தந்தார். ஓகே, இன்னைக்கு எப்படி ஆர்டர் பண்ற இன்னொருத்தருக்கு. அதே போல ஆர்டர் பண்ணாம எல்லாமே எல்லாருக்குமே நம்ம ஆர்டர் பண்ற இல்லையே, சில ஆட்கள்ட்டு நம்ம கேட்போம் ரிக்வஸ்ட் பண்ணி இப்படி செய்யலுமா அப்படின்ற மாதிரி கேட்போம். ரைட், அப்ப எல்லா டைம் நம்ம ஆர்டர் பண்றது சாத்தியமாகாது இல்லையா. அப்ப சில ஆட்கள்கிட்ட வந்து நாங்க ஆர்டர் பண்ணாம கொஞ்சம் மரியாதையத்தான் கேட்கணும். அந்த விஷயமும் பார்த்தோம். ரைட்டா, அப்படின்னு சொன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ஓகே, ஆர்டர்லயும் நாங்க பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. செய்யுங்க, எடுங்க, விளையாடுங்க, தூங்குங்க, சாப்பிடுங்க, படிங்கன்னு சொல்றது என்ன, ஒரு ஜஸ்ட் பாசிட்டிவான விஷயம். செய்யாதீங்க, எடுக்காதீங்க, விளையாடாதீங்க, படிக்காதீங்க, இது வந்து நெகட்டிவா சொல்ற விஷயம். இதே கொஞ்சம் மரியாதையா சொன்னா அந்த கைண்ட்லி போட்டு பேசுற, தயவு செஞ்சு இப்படி செய்யுங்க, தயவு செஞ்சு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மரியாதையை பேசுற. ரைட்டா, இதே வந்து குட் யூ ப்ளீஸ் போட்டு பேசுனா, ரைட் பாருங்க, கோ டு தி ஷாப், ஸ்மவுண்டன் எழுதி காட்டுறேன்னு, டேக் த பென். ரைட், இது வந்து நம்ம டிரெக்டா சொல்ற மாதிரி, கடைக்கு போ பேனை எடு, கடைக்கு போ பேனை எடுன்ற மாதிரி. இதே இந்த இடத்துல நம்ம கைண்ட்லி இந்த போட்டு பேசினா, தயவு செஞ்சு பேனையை எடுங்க, தயவு செஞ்சு பேனையை எடுங்கன்ற மாதிரி. கைண்ட்லி அல்லது ப்ளீஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று போடலாம். கைண்ட்லி டேக் த பென், தயவு செஞ்சு பேனை எடுங்க. கைண்ட்லி கோ டு தி ஷாப், தயவு செஞ்சு கடைக்கு போங்க அப்படின்ற மாதிரி. கைண்ட்லி கோ டு தி ஷாப்னா தயவு செஞ்சு கடைக்கு போங்க. கைண்ட்லி டேக் த பென்னா தயவு செஞ்சு பேனை எடுங்க. இதே கைண்ட்லிய போடாம நம்ம என்ன செய்யறோம், குட் யூ ப்ளீஸ் முன்னுக்கு போடுறோம். குட் யூ ப்ளீஸ் அந்த ஃப்ரேஸை பாடமாக்கி வச்சுக்கோங்க. குட் யூ ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ் கோ டு தி ஷாப், தயவு செஞ்சு கொஞ்சம் கடைக்கு போகலுமா, மரியாதையை கேட்கிற. விளையாண்டு ஏழுமான்னு சொல்லி செய்யுங்கன்னு சொல்லாம செய்யலுமான்னு கொஞ்சம் மரியாதையை கேட்கிற. குட் யூ ப்ளீஸ் டேக் த பென், தயவு செஞ்சு இந்த பேனை எடுக்கலுமா. குட் யூ ப்ளீஸ் அரேஞ்ச் த டேபிள், இந்த டேபிளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலுமா. இந்த மாதிரி நாங்க இதா கேட்கிறோம். இந்த விஷயம் தான் சார் சொல்லி தந்தார். ரைட்டா, நெகட்டிவா போறோம்னா டிரெக்டா நீங்க டோன்ட் பிளே கிரிக்கெட், இங்க விளையாடாதீங்க, சாரி கிரிக்கெட் விளையாடாதீங்க. டோன்ட் ஷவுட், சத்தம் போடாதீங்க. ரைட்டா, இது நெகட்டிவ் கமாண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதே விஷயத்துல கைண்ட்லிய போட்டு சொன்னா என்ன, தயவு செஞ்சு கிரிக்கெட் விளையாடாதீங்க. ஓகே, இதுக்கு வந்து குட் யூ ப்ளீஸ் வராது. நெகட்டிவ்க்கு நாங்க குட் யூ ப்ளீஸ் போட்டு பேசுறதில்ல. ஓகே, இஸ் தட் கிளியர்? Yes, sir. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, சில வேர்ப்ஸ் வந்து ஷோ பண்ண போறோம் உங்களுக்கு. ஓகே, ரைட். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கமாண்டுக்கு முதலாவது நாங்க எப்பவுமே அந்த வேர்பை தான் போடுவோம். கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு நாங்க இந்த வேர்ப் லிஸ்ட்ல அனுப்புவோம். பிள்ளைல ஒன்னும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இருக்கு உங்களுக்கு அன்றாடம் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வேர்புகளை நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், கட்டாயம் இந்த வேர்ப் இந்த இருக்கு, இந்த ஃபார்ம் இருக்கு, முதலாவது இருக்கிற ஃபார்ம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இருக்கு, இது வேர்ப், இது பாஸ்ட் ஃபார்ம், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட், இந்த முதலாவது ஃபார்ம் இருக்கு எப்படி இந்த இருக்கு, முதலாவது விளங்குதா? இந்த வேர்பை தான் நாங்க கமாண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மற்றது இதெல்லாம் வேற ஒன்றும் வராது. அப்ப இந்த வேர்ப் வந்து எப்பவுமே அந்த கமாண்டிங் மீனிங்ல தான் இருக்கும், ஆர்டர் கருத்துல தான் இருக்கும். ஏவல் கொடுக்குற மாதிரி. எக்ஸப்ட்னா ஏற்றுக்கொள், அக்டெண்டா நடி, எட்மயண்டா பாராட்டு, அட்மிட்னா ஒப்புக்கொள், ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த பிலீவ்னா நம்பு அப்படின்ற மாதிரி. பிளேம்டா குற்றம் சாட்டு அப்படின்ற அந்த கமாண்ட் மீனிங் தான் இருக்கும் டெஃபினட்டா.
புரியுதா? ரைட். நம்ம வேற ஒரு கருத்தை எடுக்க கூடாது. ஓகே ஃபைன். இப்போ I'm just going to show you some right, just give me a minute. Yeah, okay. I'm just going to give you some important verbs. ஒவ்வொரு வேர்பையும் நான் ஒவ்வொருத்தரா சொல்லுவேன். டக்குன்னு எனக்கு சில கமாண்ட்ஸ் சொல்லணும் அந்த வேர்பை வச்சு. ஓகே, அந்த வேர்பை வச்சு நீங்க கமாண்ட் சொல்லணும். புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். நான் சொல்றால் குயிக்கா ஃபோக்கஸ் பண்ணணுமே. ஆல்ரைட், வெயிட். ஓகே, 1 2 3 4 சொல்லுங்க. ஈட்ட வச்சு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 4 1 2 3 4. Are you present? இருக்கீங்களா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். 387 387 இருக்கீங்களா? ஈட்ட வச்சு 2 3 கமாண்ட் சொல்லுங்க. Quick. Kindly eat food. Kindly eat food. Kindly Eat food. Okay, அடுத்து இன்னொன்று. Could you please eat this? All right, வேற இன்னொன்று. Come on. Could you please? eatனு போட்டு வேற ஒன்று போடுங்க. Eat. Could you please? ஓகே, உங்களோட மைக் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். அகிலா இருக்கீங்களா? அகிலா 2 அகிலா. அகிலா முஸ்தபா இருக்கீங்களா? அகிலா முஸ்தபா, are you present? ரைட், ஓகே. விளங்குதா பேசுறது? கிளீனா வச்சு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. குயிக். ஹீலா முஸ்தபா பேசுறது கேக்குதா? அப்படி மத்தவங்களுக்கு கேக்குதா? Yes, sir. கேக்குது. ஓகே, இஃப் நீங்க சொல்லுங்க. கிளீனா வச்சு சொல்லுங்க. டக்குன்னு. சொல்லுங்க. இஃப் கிளீனா வச்சு சொல்லுங்க. கிளீனா என்ன பிள்ளைகள்? கிளீன் பண்றது. Could you please table cleaning? could you please க்கு அப்புறம் என்ன வரணும்? verb வரணும். இந்த verb இந்த இருக்கு. இந்த verb Clean the table. clean the table. Okay, sir. பிரியாணி சாப்பிடுங்கண்டா eat பிரியாணி. இப்ப சாப்பிடேலுமான்னு கேக்குறதுக்கு முன்னுக்கு could you please போட்டு could you please eat பிரியாணி அந்த மாதிரி. விளங்கிச்சா? ரைட். Okay, sir. இப்ப சொல்லுங்க. கிளீனா வச்சு சொல்லுங்க. கிளீன். Could you please clean the chair? Clean the chair. That's right. இன்னொன்று அத மாதிரி இன்னொன்று சொல்லுங்க. Could you please? Could you please clean the cupboard? Cupboard. இன்னொன்று. Come on. இன்னொன்று. Could you please clean the fan? இன்னொன்று. Could you please clean the home? One more. Could you please clean the home? இன்னொன்று. Could you please home the school? பாத்தீங்களா? ஹோம்னு வருது. Could you please? சொல்லுங்க இஃபா. Come on, let's do it right. ஆமா. Could you please? Could you please clean the door? Clean the door. Okay, nice. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்க்கு could you please தடமாறிச்சு. திருப்பி சொல்ல கொஞ்சம் டக்குன்னு வருதுல்ல. Could you please clean the door? Could you please? விளங்குதா சொல்றது? Yes. Right, okay. இதான் practice. திருப்பி. Right, okay. அடுத்தது அக்ஷா. SUSL. Sir. Yeah, take வச்சு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. Could you please take your bag? Right, இன்னொன்று. Could you please take the pen? Could you please take your mobile? இன்னொன்று. Come on, one more. Could you please take your books? Right, okay. Study வச்சு சொல்லுங்க அக்ஷா. Could you please study well? Okay, இன்னொன்று. Could you please study English? Right, good. இப்ப பிள்ளைகள் இப்ப could you please மட்டும்தான் வச்சு சொல்லணும்னு நான் சொல்லல. ஓகே, நீங்க டைரக்டா கமாண்டும் சொல்லலாம். விளங்குச்சா? அதே போல
கைண்ட்லி வச்சும் சொல்லலாம், குட் யூ ப்ளீஸ் வச்சும் சொல்லலாம், ரைட்டா? ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குட் யூ ப்ளீஸ் போட்டா இது வந்து கமாண்ட் அல்ல, செய்யலுமான்னு சொல்லி மரியாதையை கேட்கறது. சரியா? புரிஞ்சுதா பிள்ளை? ஆல்ரைட், ஓகே. Yes, sir. ஓகே, அமானி இருக்கீங்களா? அமானி, எஸ் சார். கோ டு வச்சு சொல்லுங்க. டக்கன் Would you please go to the school? could you please, could க சவுண்ட் வரணுமே. could you please, right? இன்னொன்று Would you please go to the hospital? இன்னொன்று Would you please go to the go to the library? go to the town, go to the park, go to Colombo. Come on, just create lots of examples. Okay, இதுல அமானி என்னன்னு சொன்னா அந்த குட் அண்ட் வர மாதிரி இருக்கு, ஜி சவுண்ட்ல குட் அண்ட் மாத்துங்க. கே சவுண்ட் இருக்குல்ல, க சவுண்ட் could you please, விளங்குச்சா? ஆல்ரைட், ரியலா சொல்ல பாருங்க. ரியலாண்டா ஒருத்தருக்கு உண்மைக்குமே சொல்ற மாதிரி, நம்ம உண்மைக்குமே சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க உண்மைக்குமே ஒரு டீச்சர் சொல்றீங்க, எக்ஸ்கியூஸ் மீ மேம், could you please explain this, could you please go to the park, அந்த மாதிரி ரியலாவே சொல்றது மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அன்பாஸ் இருக்கீங்களா? அன்பாஸ், Yes, sir. வாஷ் சொல்லுங்க. வாஷ் போட்டு quick. Could you please wash my shirt? Good. All right, one more. Could you please wash my shoe? இன்னொன்று Could you please wash my hand? No, sorry, sir. Could you please wash this shirt? இல்ல, இன்னொருக்கா சொல்லு. இன்னொரு திருப்பி ரெபிட்டிஷன் இன்னொருக்கா வாங்க. ஒரு 3-4 திருப்பி சொல்லுங்க. விட மாட்டேன். Could you please wash my trouser? Wash my trouser. வேற? Could you please wash this bag? Wash this bag. வேற இன்னொன்று? Could you please கார கழுவேலுமா? எப்படி கேக்குற? could you please wash my car? Right, okay. எவ்வளவு போடலாம்? Okay, could you please wash my car? Could you please wash my bag? Could you please wash my clothes? இந்த மாதிரி நிறைய, right? Okay, create பண்ணுங்க. Right, அடுத்து sir, washக்கு kindly போட்டு என்ன சரி சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம் ராஜ். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். கைண்ட்லி போட்டு சொன்னா என்ன அர்த்தம்? கைண்ட்லி வாஷ் த க்ளோத்ஸ்டா, வாஷ் த க்ளோத்ஸ், ரைட்? தயவு செஞ்சு உடுப்ப கழுவுங்கன்னு அர்த்தம். விளங்கிச்சா? கழுவுங்க. புரிஞ்சுதா? இதே குட் யூ ப்ளீஸ் வாஷ் த க்ளோத்ஸ்டா, தயவு செஞ்சு கழுவ ஏழுமா கேக்குற. விளங்கிச்சா? வித்தியாசம் விளங்கிச்சா ரெண்டுக்கும்? Oh yes sir. All right, okay, that's it. அடுத்தது ஜெய்னா இருக்கீங்களா? ஜெய்னா, பிள்ளைகள் ரேண்டமா தான் நான் சூஸ் பண்றேன். ஓகே, ஜெய்னா இருக்கீங்களா? Zaina, are you there? No, Zaina is not here. Hania Shada, Hania இருக்கீங்களா? I think the name is in Arabic. Hania Shada, are you present? Can you hear me? No. Nushran இருக்கீங்களா? Nushran? Yes sir. All right, Nushran, நீங்க சொல்லுங்க. ஓபன் வச்சு சொல்லுங்க. டக்கன் சொல்லுங்க. Open the door. அடுத்து வேற? Open the door. Open the book. Open the book. Could you போட்டு சொல்லுங்க. Could you please போட்டு. Could you please open the door? Could you please open the book? கவனிங்க பிள்ளை, இப்ப கவனிங்க. நான் சொல்ற கமாண்ட பாருங்க. நீங்க கமாண்ட் சொல்லும் பொழுதோ நீங்க உண்மைக்குமே இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க தானே, செய்ய ஏழுமாண்டு, இத உண்மைக்குமே ஒருத்தட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க. எனக்கு விளங்குச்சா? அதான் ரியலா நீங்க ஒருத்தருக்கு சொல்ல போறீங்களே. இப்ப ஓப்பன் சொன்னா கொஞ்சம் ஜன்னலை திறக்கலுமா அப்படின்னு நம்ம ரியலா இன்னொருத்தருக்கு சொல்லுவோமே, அந்த மாதிரி நினைச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ப்ளீஸ் சொல்லாம இந்த எஸ் வந்து லைட்டா ஜி சவுண்டுக்கு சொல்லுங்க. ப்ளீஸ் could you please விளங்குதா? ஓகே, I think யார கூப்பிட்டேன், நேம் மறந்து போயிட்டு. யாரு? நுஷ்ரான். ஓகே, நுஷ்ரான் சொல்லுங்க. ஓப்பன் வச்சு சொல்லுங்க. உண்மைக்குமே வீட்ல நீங்க இப்ப உங்களோட வாப்பாட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க. பாப்பா தயவு செஞ்சு ஜன்னல திறக்கலுமா எப்படி சொல்றேன்?
Could you please open the door? ரைட் டிவியை கொஞ்சம் சரி இது கதவை திறக்கலுமா டக்குன்னு Could you please open the book? Could you Right. please open the window? ஓப்பன் த விண்டோ you காரை please- திறக்கலுமா Yeah. Open the car. ஓப்பன் த கார் க்ளோஸ் போடுங்க அப்படியும் நுஷ்டான் க்ளோஸையும் போட்டு சொல்லுங்க Could you please close the door? க்ளோஸ் த டோர் Could you please close the book? Could you please close the fridge? ரைட் இப்ப கவனிங்க could நான் you கவனிங்க please- நுஷ்டான் கேளுங்க இப்ப நீங்க உண்மைக்குமே Okay. ஒருத்தர் சொல்ற மாதிரியா இருக்கு இது இல்லாட்டி டக்கு டக்குன்னு சும்மா பேசுற மாதிரி இருக்கா பேசுற மாதிரி நான் தான் சொன்னது என்னன்னா நீங்க ரியலா உண்மைக்கு ஒருத்தர் சொல்ற மாதிரி இப்ப பாருங்க நான் சொல்லி காட்டுறேன் Mom, could you please open the window? Dad, could you please open the car? Brother, could you please open the door? விளங்குச்சா ரியலா சொல்ற மாதிரி நீங்க பேசுங்க இதுதான் பிராக்டிஸ் விளங்குதா இந்த மாதிரி பழகினா தான் பிள்ளைகள் நம்ம ரியல்ல இன்னொருத்தட்ட பத்தி பேசும்பொழுது இந்த மாதிரி டோன் நமக்கு வரும் அதான் ஸ்பீக்கிங் விளங்குச்சா விளங்குதா பிள்ளைகள் Yeah, sir. ரைட் ஓகே இஹ்சானா இருக்கீங்களா இஹ்சானா பாத்திமா இஹ்சானா sir. ரைட் ரீட சொல்லுங்க டக்குன்னு Could you please read the book? Yeah, good, very good. Come on, one more. Could you please read the letter? Okay, one more. Could you please read the novel? Very good. Decorate. Could you Good. please decorate the room? All right, one more. Could you please decorate the classroom? Decorate the classroom. இப்ப நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லுங்க தம்பி இந்த இத கொஞ்சம் டெக்கரேட் பண்றியா சொல்லி எலுமாடா அப்படின்னு சொல்லி தம்பியை கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லுங்க Brother, could you please? Right, exactly. எப்படி சொல்லுங்க Brother, could you please decorate the room? Decorate the room. Yeah, of course. Brother, பாருங்க கூப்பிடக்குள்ள தம்பி அப்படிதான் கூப்பிடுற அழகா Hey brother, right? அந்த மாதிரி கொண்டு வாங்க இங்கிலீஷ்ல Hey brother, could you please decorate my room? Hey mom, could you please decorate the hall? Hey dad, could you please decorate the wall? Wall ன்னு சொன்னா சவுரு விளங்கிச்சா புரியுதா பிள்ளைல நான் சொல்றது Yeah, sir. All right, அடுத்தது பாப்போம் இன்னொருத்தரை கூப்பிடுமே ரீஸ்மா இருக்கீங்களா ரீஸ்மா Yes, sir. ஓகே நீங்க சொல்லுங்க எக்ஸ்பிளைன் வச்சு சொல்லுங்க Could you please explain this subject? All right, one more. Could you please explain the story? Right, okay. வெயிட் பண்ணுங்க அவசரப்படாம கொஞ்சம் ரியலாவே உண்மைக்கு சொல்ற மாதிரி சொல்லுங்க இல்லைங்களா ரைட் கம் ஆன் Could you please explain the subject? Good, very good. Could you please explain the poem? Explain the poem. Great. One more. Could you please explain the story? All right, very good. Just great, really great. Okay, இன்னொருத்தர் மீட் டக்குன்னு பாப்போம் ஃபாரிஹா இருக்கீங்களா ஃபாரிஹா Yes, sir. ஃபாரிஹா நீங்க சொல்லுங்க வாட்சை வச்சு சொல்லுங்க வாட்ச்னா பாக்குறது வாட்ச்னா என்ன பாக்குறது யா ஃபாரிஹா வாட்ச்னா பாரு அப்படின்ற மாதிரி The phone? எப்படி Can you watch the phone? ரைட் ஓகே கேன் யூ ப்ளீஸும் போடலாம நம்ம இதுல குட்டுக்கு பதிலா பிள்ளைகளுக்கு என்ன போட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆனா இது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பேசுற மாதிரி தான் கேன் யூ ப்ளீஸ் குட் யூ ப்ளீஸ் தெரியாதாக்கிட்ட பேசுற மாதிரி ரைட் சொல்லுங்க யா ஃபாரிஹா Could you please television? could you please television Watch the television? watch the television. Good, very good. One more இன்னொன்னு சொல்லுங்க Could you please watch the laptop? Watch the laptop. Okay, that's okay. Cool. That's great. Okay, very good. Isma இருக்கீங்களா ஃபாத்திமா இஸ்மா ஃபாத்திமா இஸ்மா இருக்கீங்களா கட்டாயம் guys எல்லாம் பேசினா தான் நமக்கு புரியும் ரைட் ஃபௌமியா இருக்கீங்களா ஃபௌமியா ஃபௌமியா ஸ்விட்ச் ஆன்டா போடுறது புள்ளி இந்த லைட்டை போடுற ஃபேனை போடுறேன்னு சொல்லுங்க போடு ஆன் பண்ணு ஸ்விட்ச் ஆன் பண்ணுன்னு சொல்ற
Then switch on the light. அதான் அவ்வளவுதான். ஃபௌமியா இருக்கீங்களா? ஓகே இல்ல ஃபௌமியா. ஃபாத்திமா இருக்கீங்களா? ஃபாத்திமான்ற ஆள் இருக்கு. ஓ சார் இருக்கு. ஃபாத்திமா ஸ்விட்ச் ஆன் வச்சு சொல்லுங்க. அப்ப டக்குன்னு டக்குன்னு நீங்க கேன் யூ ப்ளீஸ் போட்டாலும் சரி, குட் யூ ப்ளீஸ் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஓகே Isma, no worries, no problem. ஓகே சொல்லுங்க. Could you please switch on the bathroom light? ஓகே வேற இன்னொன்று, one more. Could you please switch on the phone light? ஓகே ஓகே இங்க பாருங்க ஃபாத்திமா, குட் யூ இல்ல குட் யூ. இது இந்த சி வந்து கேட சவுண்ட், க சவுண்ட் விளங்குதா? குட் குட் சொல்லுங்க. எப்படி? குட் அப்படிதான் அப்படிதான். குட் குட் சொல்லத்தான் பிள்ளைகள் வரும். Could you சொல்லுங்க. குட் யூ ப்ளீஸ் சொல்லுங்க. Could you please? Could you please? Good right. அப்படி சொல்லுங்க, சொன்னா தான் வரும். ஓகே ரைட், கம் ஆன். சொல்லுங்க. யார்கிட்ட கேட்டு இப்ப கேள்வி? ஃபாத்திமாட்டியா? ஃபாத்திமா கம் ஆன், டு இட். ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆன். இப்ப வீட்டுல கேக்குறீங்க தம்பி டிவியை கொஞ்சம் போடலுமாடா? சொல்லுங்க. Could you please switch on the TV? ஸ்விட்ச் ஆன் தி டிவி, அவ்வளவுதான். ஃபேனை கொஞ்சம் போடலுமா? எப்படி கேக்குற? Could you please switch on the fan? That's it. அவ்வளவுதான் பாருங்க. ரைட், இன்னொருத்தர பாப்போமே. ரைட், ஜூம் யூசர் இருக்கீங்களா? ஜூம் யூசர் ஆள் இருக்கு. ஜூம் யூசர், are you present? இருக்கீங்களா ஜூம் யூசர்? ரைட், MHD இருக்கீங்களா? MHD இருக்கீங்களா? நோ. ஹசன் இருக்கீங்களா? ஹசன் ரினோசா இருக்கீங்க? ரினோசா சொல்லுங்க. நீங்க ரினோசா? Yes sir. ரினோசா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தருவோம்? ரைட், கஷ்டமெல்லாம் இல்ல, இதெல்லாம் லேசுதான். ரிமூவ்னா என்ன? கலெக்டர். ரைட்டா சொல்லுங்க. Please remove the fan. Remove the fan. Okay, good. Could you please remove the button? Remove the button. Right, good. Where innondu. Could you please remove the bags? Remove the Bags. bag. Good, very good. One more. Could you please remove the remove the remove the shoes. yes. All right. Remove the shirt. Could you Okay, please good. remove the shirt? Could you Remove the please shirt. remove Very the good. dress? Come on, great. பாருங்க பிள்ளை, இப்ப நீங்க இத்தனை வேர்பை வச்சும் இந்த இவ்வளவு வேர்ப் கிட்டத்தட்ட இவ்வளவு வேர்பை வச்சு நீங்க எனக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? இன்றைக்கு இவ்வளோத்தையும் வச்சு ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறீங்க. எனக்கு இன்றைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி காட்டிக்கிறீங்க எங்களால் ஏழும்னு சொல்லி. இப்படி நிறைய வேர்பை வச்சு செய்ய பழக என்ன நடக்கும்? இந்த கமாண்ட் பிரச்சனையும் வராது, ரிக்வெஸ்ட் பிரச்சனையும் வராது. திருப்பி சொல்லிட்டு பழகணும் புரியல. இதுதான் அக்யூசிஷன். சொல்ல என்ன நடக்கும்? நல்லாவே பதியும் மனசுல, இல்லையா? ரைட், ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute, 1 minute. பாப்பா இன்னும் 2-3 பேர் கேட்போம் டக்குன்னு வேற வேர்ப்ல. யாரு? ஃபௌமியா இருக்கீங்களா? ஃபௌமியா? அர்ஷத் இல்ல, ஃபௌமியா சொல்லுங்க. ஃபௌமியா இருக்கீங்களா? you can talk. பாருங்க, நான் கேட்க போறேன் ஃபௌமியாட்ட. ஃபௌமியா, could you please unmute your mic? பாத்தீங்களா என்ன கேள்வி? could you please unmute your mic? உங்களோட மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணலுமா? வெரி குட். பாத்தீங்களா? சொல்லுங்க, கம் ஆன். ஃபௌமியா, could you please unmute your mic? ரைட், ஓகே. ஃபௌமியா சொல்லுங்க. மீட்டை வச்சு சொல்லுங்க. மீட். Could you please meet my home? Meet my home. அப்படின்னா இந்த வீட்டை சந்திக்கலுமாவா? Could you please meet my friend? Meet my friend. Good, very good. Come on. One more.
Could you My teacher. சொல்லுங்க ஃபௌமியா, இன்னொன்று சொல்லுங்க டக்கண்டு. யார் எங்கட வாப்பாவை நீங்க மீட் பண்ணுங்க, எங்கட தம்பியை மீட் பண்ணலுமா, எங்க டீச்சரை மீட் பண்ணலுமா, என்னைய மீட் பண்ணலுமா? All right, I think Faumia is just all right. Could you please one more chance னு வருமா? Anfas, could you please க்கு அப்புறம் என்ன வரணும்? தரையிலுமான்னு கேக்குறதுக்கு எப்படி? தரையிலுமாண்டா could you please give me a chance? give வரணும், verb வரணும். Give me a chance. Could you please give me a chance? Yeah, Anfas, come on, Anfas க்கு கேப்போம். Anfas, Oh, sir. நீங்க சொல்லுங்க. ஷட் வச்சு சொல்லுங்க. ஷட்னா மூடுறது. டக்குன்னு சொல்லுங்க. Could you please shut up your mouth? அப் தேவையில்ல. ஷட் மட்டும். Shut your mouth. Shut your mouth. Good, very good. Could you please shut the door? Shut the door. Very good, very good. Could you please shut the windows? Shut the window, right? One more. Could you please shut the TV, computer, phone. TV? Yes. All right, okay. Could you please shut the TV? இப்ப பிள்ளைகள் என்ன செய்ய போறேன்டா, உங்களுக்கு கொஞ்சம் நேட்டிவ் லெவல்ல மொழியணும்டா பிள்ளைகள். இந்த குட்யூ இருக்குதான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அழகா சொல்றேன்னு பாருங்க. இந்த குட்டையும் யூவையும் சேர்த்து அவங்க குடியுன்னு சொல்ல மாட்டாங்க பேசும்பொழுது. பேச்சுலயே இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இருக்கு குட்டையும் யூவையும் சேர்த்து இப்படிதான் பேசுவாங்க. குஜ்யூ எப்படி? கு இல்ல பிள்ளைகள், இது கு இல்ல, க சவுண்ட். குஜ்யூ. விளங்குச்சா? விளங்குதா பிள்ளை? குஜ்யூ புரியுதா? அதே போல இந்த ப்ளீஸ வந்து என்ன செய்வாங்க, இந்த எஸ் போடாம இத வந்து ஜெட்ர சவுண்ட்ல மொழிவாங்க. பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. நான் அந்த உண்மைக்கும் பிராக்டிகலாவே சொல்லி காட்டுறேன். இப்ப யாரு ஃபௌமியாவை அன்மியூட் பண்ணாம இருந்த பாருங்க. ஃபௌமியா, could you please unmute your mic? Could you please open the door? இந்த யூவையும் சேர்த்து போடுறதையும் பாருங்க, ப்ளீஸையும் பாருங்க. சரியா? Could you please unmute your mic? Could you please open the door? Could you please close the window? Hey mom, could you please wash my dress? Hey brother, could you please switch on the light? விளங்குதா? could you please னு போறது விளங்குதா பிள்ளைகள்? Yes sir. விளங்குதா? right, just give me a minute. Give me a minute. All right guys, just let's get back to the main session. Okay, main session க்கு வாங்க எல்லாரும். I'm just going to close the rooms. Okay, main க்கு வாங்க. All right, students, I think everyone is back here in the main session. All right, okay. I think no more is left in the room. Yeah, 1 or 2 students are there. All right, okay. All right, guys, this is the time to get the feedback from you guys. என்ன மாதிரி இருந்துச்சு செஷன் சொல்லுங்க. இது பிள்ளைகள் நல்லா விளையாடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மியூட் பண்ற முடியல. கொஞ்சம் 1 minute. 1 minute மியூட் பண்றேன் உங்களே. ரைட், இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க சும்மா சாம்பிள் டெமோ விளங்குச்சா? டெமோண்டா இப்படித்தான் நாங்க பிராக்டிக்கலா பேச வைப்போம் ஒவ்வொருத்தரையும். எங்கட செஷனே இப்படித்தான், ரைட்டா? ஆனா இதுல சிலாக்கள் பேசாம இருந்தீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அது இயல்புதான் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வெக்க சுபாவம், கூச்ச சுபாவம் எல்லாம் இருக்கும் டெஃபினட்டா. இவங்களை நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? குரூப்ல போடுவோம், இப்படியான ஒரு 10 வேர்ப்ஸை போட்டு எங்களுக்கு நீங்க இன்றைக்கு செஞ்ச பிராக்டிஸ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்ப இவங்க உண்மைக்குமே கூச்சப்பட்டார்கள் என்ன செய்வாங்க, டெஃபினட்டா கிரியேட் பண்ணி கொஞ்சம் உருவாக்கி எங்களுக்கு பர்சனலா அனுப்புவாங்க, ரைட்? அப்ப அவங்களுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், பர்சனலா எங்களை கவர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. இதுதான் எங்கட செஷன். பிராக்டிகல் செஷனை கட்டாயம் நாங்க 2 டிவைட் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி கதைக்க வைப்போம், ஒவ்வொருத்தரையும், ரைட்? இப்படி பேச 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 சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, உண்மைக்குமே ஒரு புள்ள ஃபெஸ்ட்டுக்கு தடமாறிச்சு. ஆனா அதே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல 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 டக்குன்னு ஃபாஸ்டா சொல்லுது அந்த புள்ள, விளங்குச்சா? இதுதான் பிராக்டிகல் பிள்ளைகள். எப்ப நாங்க திருப்ப திருப்ப சொல்றோமோ அது நல்லாவே மைண்ட்ல பதிஞ்சிடும்.
That's the practical methodology that we use. Okay, we just provide the students the opportunity to practice with us. Okay, எங்களோட practice பண்றதுக்காக வேண்டி நாங்க அந்த சந்தர்ப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். விளங்குச்சா? ரைட், நாங்களே கேள்வி கேட்டு சொல்லுங்க 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 நீங்க சொல்லுங்க பாயிண்ட் பண்றேன். ரைட், மறுபடியும் சொல்றோம் பிள்ளைகள், அந்த பேசாத ஆக்கள் வெக்கப்பட்ட ஆக்களை நாங்க கணக்கெடுக்காம உற்ற மாட்டோம். தயவு செஞ்சு அப்படி விடவே மாட்டோம் கடைசி வரையும். அவங்களை என்ன செய்வோம், நீங்க எங்களுக்கு பர்சனலா அந்த ரெக்கார்டிங்க கொஞ்சம் 1 minute. Right, Azim sir, it's time to give or to get their valuable feedback, right? Right, yeah, sir, sure. Come on guys, you can unmute your mic. இப்ப நான் சொல்ல போறேன். Guys, could you please unmute your mic and give us the feedback? Come on. Right, உண்மையை சொல்லுங்க மகள், உண்மையை சொல்லுங்க பிள்ளையார், பொய்யை சொல்ல வேணாம். ஓகே, ஏன்னா நாங்க திருத்திக் கொள்வோம் எங்களை. ஏன்னா நாங்க still we are students. நாங்க இன்னும் படிச்சுக்கணும் நினைக்கிறோம், இன்னும் புள்ளைகளை டெவலப் பண்ணிக்கணும் நினைக்கிறோம். Yeah, speak. Yes. The session was really interesting, sir. உண்மையிலேயே நினைக்கல. சார் டுடே செஷன் நல்லா இருந்துச்சு, நல்லா விளங்கிச்சு சார். Okay, thank you so much Anfas and other 2 girls for your fantastic feedback. Guys, மறுபடியும் சொல்றோம், நீங்க உண்மையே இந்த பாசிட்டிவா தான் சொல்லணும் இல்ல, எங்க டைமையும் திருத்தி கொள்ளணும்னா தாராளமா நீங்க சொல்லலாம். இது ஜஸ்ட் டெமோ செஷன் தான் பிள்ளைகள். நாங்க டைமுக்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு பதட்டம் ஒரு பக்கம், மற்றபடி உங்களுக்குரிய டைம் இல்லை. உண்மைக்குமே நாங்க வேற செஷன் ஒன்று போட்டிருக்கோம் அடுத்தது. அப்ப இந்த டைமுக்குள்ள பிள்ளைகளுக்கு அந்த டெமோ செஷனை வச்சு அவன் ப்ராக்டிக்கலா காட்டணுமே நாங்க எப்படி டீச் பண்றோம்னு. அதுக்காகத்தான் கொஞ்சம் அவசரமா செஞ்சு. ஆனா இது கொஞ்சம் இப்படி இருக்காது, நல்லாவே ஸ்லோவா அழகா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி படிச்சு தந்து உங்களை அப்படியே பேச வைப்போம், மோல் பண்ணி எடுப்போம். ஓகே ரைட், அதுக்கான டெமோ செஷன் தான் நாங்க காட்டினது. ஓகே கைஸ், மத்தாலும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சார். வந்து இப்ப நெகட்டிவ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். உண்மைக்கு நாங்க நம்பி எதிர்பார்த்து வந்ததை விட கொஞ்சம் நல்லாவே இந்த செஷன் போனுச்சு சார். நீங்க எந்த அளவுக்கு நீங்க நல்ல ஒரு ஹெல்ப் தாரீங்க சார். நம்புறோம் இன்ஷா அல்லாஹ், உங்களை நம்புறோம். நீங்க அதை செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். எங்களை தனித்தனியா ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறோம், பேச வைப்பீங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையை நீங்க தந்துட்டீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் உங்களை நல்லா ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ற ஐடியா இன்ஷா அல்லாஹ். Thanks. Thank you so much. சார் லேசி டீச்சிங் மெத்தட் ஒன்று பிடிச்சிருக்கீங்க, அது நல்லா விளங்குது, அதனால ஃபாலோ பண்றோம் நாங்க. Okay. Hello sir. Yeah, go ahead. சொல்லுங்க தாஜுதீன். Sir, hello. Yeah, அர்ஷத் சொல்லுங்க அர்ஷத். Yes sir, sure. Sir, நெகட்டிவ்னு சொல்லி ஒண்ணும் இல்ல, பட் என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. கேள்வி கேட்குற டைம்ல வந்து சிம்பாலிக் பிரசன்டேஷன் பண்ணல, அந்த ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே ஒன் டைம்ல எல்லாரும் வந்து இது பிரசன்ட் பண்றது வந்து நாய்ஸ் பெருசா கிரியேட் ஆகுது. ஓகே, தேங்க் யூ அர்ஷத். ரொம்ப நல்ல ஒரு இது சொல்லிக்கிறீங்க. டெஃபினட்டா நாங்க உண்மைக்குமே நாங்க அப்படித்தான் செஷன் செய்யறோம். இன்னைக்கு எல்லாருமே பேச வைக்கணும், ஃபர்ஸ்ட் செஷன் தானே, அப்ப எல்லாருக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான் அப்படி இது உண்டு. ரைட், ஓகே, டெஃபினெட்லி நல்ல ஒரு ஃபீட்பேக். அர்ஷத், அதுல என்ன பிரச்சனை சொன்னா மகன், அதுல எங்களுக்கு இன்னொரு இஷ்யூ இருக்கு. என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் டே செஷன் தானே, இதுல யாரு நல்லா பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு பயம். இப்ப எல்லாரையும் நித்தாடி போடு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சொன்னா ஒருத்தரும் ரைஸ் பண்ணாட்டி அடுத்து எங்களுக்கு ஒரு ஜாய் மாதிரியே பேய்த்துரும். நாங்க மெத்தட் வந்து நல்லா இருந்துச்சு சார். யாரையுமே அந்த அமைதியா இருக்க கூடாம நல்ல முறையில கொண்டு போகணும் சார். அது பெஸ்ட் வே. இப்ப நாங்க படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன சொன்ன அப்படி உண்டு விளைவிக்கோங்க. நாங்களும் உங்களோட தரத்துல இருந்து வந்த ஆக்கள் தான். இங்கிலீஷ்ல ஆண்டெட்டு ஆண்டொம்பது எல்லாம் சக்கரா ஏண்டா அடித்து மார்க்ஸ் எடுக்க ஏலா என்ற அளவுக்கு இருந்த ஆக்கள் தான் நாங்களும். அப்ப எங்களுக்கு மேக்சிமம் நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சு தான் இந்த லெவலுக்கு வந்திக்கிறோம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் தெரியும், இறைவன் உதவியோட மேக்சிமம் இந்த புள்ளிகளுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ஈஸியாக செய்யணும் என்றதுல நாங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம். சரியாமா? ரைட். அவ்வளவு அடிமட்டத்துல இருந்தாக்கள் புள்ளிகள் நாங்கெல்லாம் இங்கிலீஷ்னால என்னன்னு தெரியாத அடிமட்டத்துல இருந்து நாங்க என்ன பிராக்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோமோ இதே ஸ்ட்ராட்டஜி எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அந்த லெவல்ல பேச வைக்கணும்னு ஒரு ஆசை. அதான் அந்த பிராக்டிக்கலாவே நாங்க கொண்டு போறது. சும்மா படிச்சுட்டு நீங்க போங்கன்னு இல்லாம உங்களை அதுலயே பேச வச்சு பிராக்டிக்கலா கொண்டு வர காரணமே அந்த ஒரு that's a main focus. All right, definitely guys, we are pretty sure on this that you will definitely speak English in the coming days inshallah. All right, by the blessings of Allah. Right, இறைவனோட அருளால டெஃபினட்டா நீங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கட்டாயம் இதே மாதிரி தான் எங்களோட செஷன் இருக்கும். மத்தாக்கள் சொல்லலும் பிள்ளை நீங்க சொல்லுங்க. ரைட்,
இன்ஷா அல்லாஹ் சார் அந்த இது வந்து நல்ல ஒரு உங்களோட கிளாஸஸ்ன்றதை நாங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you so much again. கொஞ்சம் 7 மணி சொன்னா பிள்ளையால் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் யுவர் விஷ். நீங்க அது முடிவெடுத்துக்கோங்க. சரியா பிள்ளையால்? தெரிஞ்ச ஆட்களோ நாங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டைம் தரோம் புள்ளைகளுக்கு. நாளைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இன்றைக்கு கிளாஸ் எல்லாம். ஓகே ஓகே தேங்க் யூ. எனக்கும் ஓகே, சார் தேங்க் நிறைய யூ. பிள்ளைகள் கால் பண்ணி சொல்லித்தான் சார் இப்படி எங்க ஆக்கள் ஷேர் பண்ணினா நாங்களும் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டு தான் வந்தாங்க. ரைட், ஓகே ஓகே guys, நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கும் பசிக்கும் நினைக்கிறேன். சில ஆக்கள் இப்போ இஷா தொலவும் இருக்கு. ரைட், ஓகே டக்குன்னு நீங்க என்ன யா செய்யுங்க, உங்களுடைய இதில் பாருங்க பிள்ளைகள். ரைட், நாங்க ரெக்கார்டிங் சென்ட் சார் அந்த பண்ணுவோம். இதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க பிள்ளைகளுக்கு. எப்ப நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் யா சொல்லிட்டு அந்த ஆஃப் டியூ கோர்ஸ், டேட்டை எஸ். சொல்லிடுங்க. யா இப்பத்துல இருந்து பிள்ளைகள், இப்பத்துல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த வீக் இல்ல, வார சாட்டர்டே சண்டே, இந்த கிழமை இல்ல, இந்த சாட்டர்டே சண்டே இல்ல, வார சாட்டர்டே சண்டே தான் எங்களோட ஒஃபிஷியல் கிளாஸ். இதுக்கு போறோம் ப்ராக்டிக்கலா சும்மா அழகா உங்களை எல்லாம் பேச வைக்கிறதுக்காக எங்களோட கிளாஸ் ஒஃபிஷியலா அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அது வரைக்கும் இந்த 1 வீக் இருக்கு. இந்த 1 வீக் ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே, அப்ப கட்டாயம் எங்களோட அட்மிஷன் பேமெண்ட் நாங்க சொன்னோம் 2000. ரைட், எங்களோட டிராவல் பண்ண ஆசைப்படுறார்கள் இதே மாதிரி எப்பவுமே சும்மா அழகா நல்லா இருக்கணும், நல்ல ஒரு சொசைட்டி ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி நல்லா பேசி சட்டப்படியா பேசணும்னு ஆசைப்படுறார்கள், எங்களோட டிராவல் பண்ண விரும்புறார்கள், அட்மிஷன் பே பண்ணிட்டு கட்டாயம் அடுத்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வார சாட்டர்டே இன்னைக்கு சண்டேஸ். நாங்க திருப்பி உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவோம் பிள்ளையா. அசீம் சார் வந்து அவரை அக்கௌண்ட் நம்பரையும் அந்த இதையும் அனுப்புவாரு. ஓகே, அட்மிஷன் ஃபீ வந்து 2000 நீங்க பே பண்ணுங்க. அந்த 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 நம்பருக்கு பே பண்ணிட்டு கட்டாயம் உங்களோட ரிசிப்ட் அனுப்பிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளையா? ரிசிப்ட் கட்டாயம் அனுப்பி பே பண்ணினா ரிசிப்ட் இருக்கணும். ரிசிப்ட் அனுப்பாட்டி உங்களுக்கு அது பே பண்ணப்படாது. சரியா பிள்ளையா? அதுல கட்டாயம் கன்சர்ன் ஆவீங்க. இந்த ரிசிப்ட் அனுப்பிட்டு ஆன்லைன் அனுப்பினாலும் பிரச்சனை இல்லை. ரிசிப்டை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிக்கோங்க. ரைட், ஸோ தட் இஸ் கட்டாயம் அந்த ஒன் திங். கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணிருங்க பிள்ளைகள். நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புவோம் ஒஃபிஷியலா. ஓகே, இந்த கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணிருங்க. அண்ட் 1 வீக்ல நாங்க அகைன் லெட்ஸ் மீட் டுகெதர். அடுத்த இன்னொருக்கா மீட் வெள்ளிக்கிழமை பண்ணுவோம். அடுத்த நெக்ஸ்ட் சாட்டர்டே, அடுத்த ஃப்ரைடே வரையும் வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்கு. டைம் இருக்கோ? ரைட், நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரையும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட் வரையும் உங்களுக்கு தாராளமாக டைம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள பார்த்து செஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஓகே, இந்த ரெக்கார்டிங் நாங்க அனுப்புவோம் பிள்ளைகள். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அனுப்பினாலும் ஓகே, அனுப்பி ஜாயின் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், நீங்க லீவ் ஆகலாம். ஓகே, யூ கேன் லீவ். Thank you so much for your valuable feedback first of all, right? Okay, thanks Thanks a again. lot. Thanks a lot, guys. Yeah. Thank you very much, sir. Yeah, my pleasure guys. Right. Our pleasure. Thank you very much. Yeah, our pleasure. Have a good day. Have a good day. You can leave guys, you can leave. You can leave. நீங்க கிளாஸ் விட்டு லீவ் ஆகலாம் பிள்ளையா. போயிட்டு அழகா சந்தோஷமா சாப்பிட்டு ரெடி ஆகும்.